வணக்கம் ட்ரேடர் சசி. என்ட்ரி எட் எக்ஸிட் அப்படிங்கிற இந்த ட்ரேடிங் மெத்தட் வந்து நம்மளுடைய சேனலுடைய கோர் கான்செப்டுங்க. இதை பற்றின நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருக்குறோம். யூரோ ஜேபிஒய் அப்படிங்கிற பேர் வந்து எடுத்து அதில் என்ட்ரி எட் எக்ஸிட் மெத்தட்லாம் எப்படி வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து வந்து இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோங்க. ஒருவேளை இந்த வீடியோ வந்து யாராவது நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நம்ம இந்த என்ட்ரி எட் எக்ஸிட் பாகம் 2 வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள். அப்போ ப்ரீவியஸாக வந்து நம்ம ஒரு ஃபாரெக்ஸ் பேர் எடுத்து அதை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துருக்குறோம். இந்த தடவை நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இண்டெக்ஸ்லேயே நிஃப்டி எடுத்துப்போங்க. நிஃப்டி சார்ட் எடுத்து அதில் என்ட்ரி எட் எக்ஸிட் வந்து எப்படி வேலை செஞ்சுருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா சார்ட்லேயுமே அப்ளை பண்ணலாம். எல்லாமேனா க்ரூட் ஆயிலில், கோல்டில், பிட்காயினில், அந்த கிரிப்டோ கரன்சிஸில் எதில் வேணாலும், ஸ்டாக்ஸில், ஆப்ஷன்ஸில், ஃபாரெக்ஸில் நீங்கள் சார்ட்டு ட்ரேடபிள் சார்ட்டுன்னு எதனா ஒன்று இருந்ததுன்னா அந்த சார்ட்டில் இந்த மெத்தட் வந்து அப்ளை ஆகுங்க. அப்புறம் டைம் ஃப்ரேம் வந்து பிரச்சனை இல்லைங்க. டைம் ஃப்ரேம் வந்து உங்களுடைய கேபிட்டலை பொறுத்தது. 1 hour டைம் ஃப்ரேம் தான் நான் யூஸ் பண்ணுறேன்னா வெள்ளன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த 1 hour கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த பாடி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சிக்னலே கிடைக்கும். ஏன்னா இந்த மெத்தடில் ஸ்டாப் லாஸ் இல்லை. தெர் இஸ் நோ ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு எந்திரிச்சுலாம் போக முடியாது. ப்ரைஸ் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும். ஒன்ஸ் அது கொஞ்சம் மேலே போயிடுச்சு அப்படின்னா யூ கேன் கோ வித் ஏ ஸ்டாப் லாஸ். தட் இஸ் பாசிட்டிவ் ஸ்டாப் லாஸ். சரி, நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரெண்டு வந்து மேலே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குன்னா பார்க்குறது கிடையாது. இப்படி ஓப்பன் ஆகி மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு ஒரு புல் பேக் வந்துட்டு இப்படி மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு நல்ல பெரிய க்ரீன் கேண்டில் வரும். வந்த உடனே அவங்க என்ன நினைப்பாங்க, இங்கிருந்து வந்து புல்லிஷாக வந்து இன்னும் கூட மேலே போயிடும் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல பை எடுப்பாங்க. இந்த பையோடைய ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பேர் இந்த இடத்துல வைப்பாங்க. அதாவது ப்ரீவியஸ் லோ. ஸோ ட்ரெடிஷ்னலாகவே ஒரு பை கால் எடுத்தாங்கன்னா ப்ரீவியஸ் லோவில் தான் வைப்பாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் லோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சில பேர் வந்து வைப்பாங்க. இங்கே ஒரு 70% வைக்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு 30% வைப்பாங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகங்க. நீங்கள் இந்த பையை எடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாப் லாஸ்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே கீழே வந்து முதல்ல இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸை எடுத்துருவான். ஒன்று நீங்கள் பயந்துட்டு கீழே வரும்போது வந்து நீங்கள் முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ப்ரைஸு கீழே மூவ் ஆகி வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு தான் ஒரு மூவ் வந்து மேலே போகும். இது நிறையா நேரங்களில் நடந்திருக்கும். நான் ஸ்டாப் லாஸ் போடுற இடத்துல யாரோ பார்க்குறாங்க, நான் போட்டேன்னா வந்து எடுத்துடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் புலம்புறது உண்டு ட்ரேடிங்கில். ஆனால் இது இப்படி தான் நடக்குது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, அடுத்த 30% வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு மேலே நீங்கள் என்ன நினச்சிங்க, ஆரம்பத்தில் மேலே போகும்னு நினச்சிங்க. நீங்கள் நினச்சது கரெக்டு தான், உங்கள் டைமிங் வந்து தப்பு. நீங்கள் இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சப்போர்ட்டுக்கு ப்ரைஸ் வரும்போது நீங்கள் வந்து பை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து நல்லது. ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லா கன்ஃபர்மேஷனும் எடுத்து பெரிய க்ரீன் கேண்டில் பார்த்ததுக்கப்புறம் நான் இந்த இடத்துல பை பண்ண போகிறேன் அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்க அப்படிங்கிறது தான் அடுத்த பிரச்சனையே. நீங்கள் ஸ்டாப்பை வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்கே நம்ம வெளியில் போகிற இடத்துல ட்ரேடை எடுத்தோம் அப்படின்னா ஒருவேளை கீழே வந்தது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்க போகிறீங்க, இந்த இடத்துலையே எக்ஸிட்டும் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரேடு வந்து பண்ணுறது தான் நம்ம என்ட்ரி எட் எக்ஸிட்டுன்னு வந்து நம்ம சொல்கிறோங்க. எல்லாருமே இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறதுக்காக வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருப்பாங்க ப்ரீவியஸ் லோவில். நம்ம என்ட்ரியே அங்கே தான் எடுப்போம். இன்னும் கூட கொஞ்சம் கேண்டில் ஸ்டிக்கோட பார்த்துருவாங்களா, கேண்டில் ஸ்டிக்ஸோட பார்த்துருவோம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயங்க. இந்த ஃபேக் ப்ரொஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிதுங்க. நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வரோமோன்னு தோணுது. ஏன் அப்படின்னா ஃபேக்லாம் வந்து நம்மளை வச்சு ஃபேக் பண்ணுறாங்களா, டாய் நானே 10,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க, எனக்கே ஃபேக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இட்ஸ் ஓகே.
நம்ம வந்து யூடியூப்லேயும் எக்ஸ் பிளாட்ஃபார்மில் மட்டும்தாங்க நம்ம வந்துட்டு போஸ்ட் எல்லாமே வந்து போடுறோம். வேறு எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட்டு இல்லை. நான் எந்த வகையிலையும் உங்களை டைரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணவே மாட்டேன். நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது. நீங்கள் வந்து மெயில் தான் அனுப்பணும். அதை நான் படிக்கிறதுக்கு வந்து லேட் ஆகும், கண்டிப்பாக ரிப்ளை வர்றதுக்கும் லேட் ஆகும். அதனால் நானும் உங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டேன், நீங்களும் என்னை காண்டாக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணிக்கிற வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது 4 விஷயம் கற்றுக்கிட்டு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி ஜெயிச்சிருங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் கழித்து ஒரு மீட்டப் கண்டிப்பாக வந்து வைப்போம். அப்புறம் நம்ம அபவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் கிவ் லைவ் மார்க்கெட் கால்ஸ் ஆர் ரன் ஏ சிக்னல் சர்வீஸ் ஃபார் மணி. ஐ டோன்ட் ஹாவ் எனி விஐபி குரூப்ஸ். ஐ எம் நாட் டேக்கிங் எனி கிளாஸ். ஐ டோன்ட் ஹாவ் எனி டெலகிராம் சேனல். ஐ டோன்ட் யூஸ் ஃபோன். ஐ நெவர் ஆஸ்க் மணி. திரும்பவும் சொல்கிறேங்க, ஐ நெவர் ஆஸ்க் மணி. யாரை நம்பியும் வந்து நீங்கள் பணத்தை மட்டும் கொடுத்துறாதீங்க. நான் கேட்டால் கூட கொடுக்காதீங்க. சரியா? நம்ம ட்ரேடிங் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம கற்றுக்கிட்டு நம்மளே ட்ரேட் பண்ணிக்கலாம். யாரை நம்பியும் சிக்னல் வாங்க தேவையில்லை. யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க. அதில் ரொம்ப கிளியராக இருங்க. இப்போது நம்ம இதில் என்ன பண்ணோம், ஸ்டாப் லாஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். இதில் ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே இப்படி ட்ராப் ஆகுதுன்னு நினச்சிக்கோங்க. ட்ராப் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மேலே போகுது. திரும்பவும் ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்கே வந்தது அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு என்டர் த ட்ரேட் அட் எக்ஸிட், அதாவது என்ட்ரி அட் எக்ஸிட். மற்றவங்களாம் இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே போட்டிருக்கிறாங்க. இல்லை இந்த இடத்துல நல்லா புல்லிஷாக இந்த லெவலில் கட் பண்ணி போனதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலில் போட்டிருக்காங்க, இல்லைனா இந்த லெவலில் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களுடைய பார்ட் என்னென்னா கம்முன்னு வந்து வெயிட் பண்ணுறது தான். ஜஸ்ட் வெயிட் ஃபார் யுவர் என்ட்ரி. இன்றைக்கி என்ட்ரியே கிடைக்கலையா, விட்டுருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ என்னாச்சு, மார்க்கெட்டு பொறுமையாக வந்து மேலேருந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேஞ்சுக்கே வந்துருச்சு. இந்த ரேஞ்சுக்கு வந்த உடனே என்ட்ரி நம்மளுக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டலுடைய விக்கு வந்து இந்த லைனை டச் பண்ணிச்சா, என்ட்ரி. இந்த கேண்டலில் நம்ம என்ட்ரி எடுத்துகிறோம். நீங்கள் என்ட்ரி எடுத்தோன்னே என்ன பண்ணுவான், ஒரு ரெட் கேண்டில் வந்து நல்லா கீழே இவ்வளோ தூரம் போகிற மாதிரி போவான். பட் ஆனால் என்ன பண்ணுவான், 5 நிமிஷம் முடியும் போது இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும்போது வந்து உள்ளே கொண்டு வந்து பாடி இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுப்பான். அதனால தான் நான் கேண்டில் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதிக டைம் ஃப்ரேம் போனீங்க அப்படின்னாலோ இல்லை கம்மியான டைம் ஃப்ரேம் போனீங்கனாலோ நாய்ஸ் வந்து நிறையா இருக்கும். கம்மியான டைம் ஃப்ரேமில் பயங்கர நாய்ஸியாக இருக்கும். அப்படின்னா சும்மா கீழே வந்து க்ளோஸ் வைப்பான், டக்குன்னு மேலே போவான், மேலே போய் கீழே வருவான். அதனால் 1 மினிட்டு 2 மினிட்டு 3 மினிட்லாம் செட் ஆகாதுங்க. இதை பார்த்துட்டேன் நான். 5 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதை தாண்டியும் போகாதீங்க, அதுக்கு கீழேயும் போகாதீங்க. அப்போ 5 மினிட்ஸ் சார்ட்டில் உங்களுக்கு இந்த கேண்டிலில் என்ட்ரி அப்படின்னா அடுத்த கேண்டில் வந்து உங்களுக்கு பியரிஷாக போகிற மாதிரி போயிட்டு திரும்ப உள்ளே கொண்டு பாடி உள்ளே க்ளோஸ் வச்சானா, அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையே க்ளோஸ் வைப்பான். அப்படியே கொஞ்சம் கீழே வந்து க்ளோஸ் வைப்பான். இது எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து சார்ட்டில் வந்து பார்ப்போங்க. அப்போ உங்களுக்கு புரியும். அடுத்த கேண்டில் திரும்பவும் வந்து ரெட்டில் வர்ற மாதிரி காட்டுவான். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் என்ன அப்படின்னா, கையை கட்டிட்டு உட்கார்றது தான். உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கு தான். ஏன்னா லாஸை தான் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இடத்துல லாஸ் எதனா ஓடிட்டு இருக்கும், ஐயோ லாஸ் ஆகிட்டு இருக்குது, ரெட்டில் போயிட்டு இருக்குது, இதுக்கு மேலே நான் தாங்க மாட்டேன், 500 தான் என்கிட்ட இருக்குது, 700 தான் இருக்குது, 750 தான் இருக்குது, இவ்வளோ பெரிய லாஸை நான் எப்படி தாங்குவேன்? 700 1000 லாஸ் இல்லைங்க ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேபிட்டல் இருந்தால் தான் பண்ண முடியும். கேபிட்டல் இல்லாமல் பண்ணவே முடியாது ட்ரேடு. 100 200 பயந்தீங்கன்னா ட்ரேடு பண்ணவே முடியாது. அப்போ இங்கெல்லாம் உங்களுக்கு 100 200 500 700 லாஸ் வந்து காட்டுற இடம் இதெல்லாம். பட் ஆனால் க்ளோஸ் வந்து உள்ளே கொண்டு போய் வச்சுருவான். கேண்டிலுடைய பாடி க்ளோஸ் வந்து உள்ளே தான் இருக்கும். இதுக்கப்புறமா ஸ்லோவாக அப்படியே மேலே மூவ் ஆரம்பிப்பான், மேலே போயிடுவான். இப்போ இங்கெல்லாம் என்ன நடந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மேலே பை பண்ணாங்க பார்த்தீங்களா, இவங்களோட ஸ்டாப்லாம் எங்கே போட்டிருக்காங்க, இந்த இடத்துல போட்டிருக்காங்கல்ல, அந்த ஸ்டாப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டானா. எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன்
மேலே போகிற அந்த டைரெக்ஷனை பிடிச்சி அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். இதுதான் நடக்குது, திரும்ப திரும்ப நடக்குது மார்க்கெட்டில். அப்போ இதை நீங்கள் கரெக்டான டைமிங் தான் உங்களுக்கு முக்கியம். எந்த இடத்துல எடுக்கணும் ட்ரேடு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒருவேளை பாடி கீழே க்ளோஸ் வச்சிருச்சுங்க, இப்படி பாடி கீழே க்ளோஸ் வச்சிட்டான், நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டீங்க. நீங்கள் என்ட்ரி எடுத்த உடனே அடுத்த கேண்டிலே இந்த மாதிரி க்ளோஸ் வச்சிட்டான், இதுதான் உங்களுடைய லாஸ். எக்ஸிட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் பையை இந்த இடத்துல எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸை இங்கே போட்டு இவ்வளோ பெரிய லாஸை நீங்கள் புக் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துலையே நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பாடி இப்படி கீழே கேண்டலுடைய பாடி இப்படி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா, இந்த லெவலுக்கு கீழே ப்ரீவியஸ் லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிட வேண்டியது. ஸோ இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ட்ரெண்டு உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் சரியாக பண்ண முடியும். அப்போ இப்போது ட்ரெண்டு இப்படி மேலே இப்படி போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட்டு. புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கும்போது செல் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. என்ட்ரி அட் எக்ஸிட்டு. அதனால் ஐம் கோயிங் டு ட்ரை அட் த ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். அதுக்கு மேலே போயிட்டு இந்த இடத்துக்கு மேலே போகாமல் அரைச்சிக்கிட்டு இருப்பான். இங்கே வேணால் செல் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் ஆரம்பத்துலேயே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மிஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் ஃபாலிங் ட்ரெண்டில் எப்போவுமே என்ன பண்ணணும், இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மார்க்கெட் போகவே போகாது. மேலே ரிவர்ஸ் புல் பேக் போகும்போது இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு தொடவே மாட்டான். அப்படியே ப்ரீவியஸ் ஹைக்கு போனான்னா கூட அந்த லெவலுக்கே போயிட்டு கீழே விழுந்துருவான். எக்ஸாக்டாக இதில் நீங்கள் செல் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஏன்னா ட்ரெண்டு செல்லில் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு விஷயந்தாங்க, மூணு விஷயந்தான் நடக்கும். ஒன்று அப் ட்ரெண்டில் போகும் மார்க்கெட்டு, இன்னொன்று டவுன் ட்ரெண்டில் போகும் மார்க்கெட்டு. ஒன்று மேலே போகும், இல்லை கீழே போகும், இல்லைன்னா கன்சால்டேட் பண்ணும், ஒரே ரேஞ்சில் போவான். இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சு எங்கே பார்த்தீங்கன்னாலும் தைரியமாக நீங்கள் செல் பண்ணலாம். அதில் என்ட்ரி அட் எக்ஸிட் சூப்பராக வேலை செய்யுங்க. பிரேக் அவுட் வரைக்கும் சொல்கிறேன். எப்போவுமே 1, 2, 3 வரைக்கும் நீங்கள் தைரியமாக செல் பண்ணலாம். 4 கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். 5 கொஞ்சம் ஆபத்து தான். இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்லேயும் சொல்கிறேன், கன்சல்டேஷன்லேயும் சொல்கிறேன். ரொம்ப நேரமாக அங்கே மேலே வரும்போதெல்லாம் கீழே போவான்னு நீங்கள் நம்பிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண, அப்படியே நீங்கள் பண்ணினீங்க கூட லாஸ் ரொம்ப சின்ன லாஸ்லேயே வெளியில் வந்துடணும். அந்த மாதிரி நீங்கள் பழகிக்கங்க. அப்போ நம்ம நிஃப்டி சார்ட்டில் போய் பார்க்கலாம் என்ன நடந்துருக்குது அப்படின்னு. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா ரீப்ளே மோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல எக்ஸாம்பிளில். இப்போ இந்த இடத்த பாருங்கள், இது 1 hour டைம் ஃப்ரேமுங்க நிஃப்டி. இதில் என்ன நடந்துருக்குதுன்னு பாருங்களேன். இந்த இடத்துல இன் பர்டிகுலர் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கானா, கேண்டில் பாடி எங்கே க்ளோஸ் வச்சுருக்கான், உள்ளே கொண்டு போய் வச்சுருக்கான். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் செல்லாகி கீழே போயிருக்கிறான். கேண்டில் பாடி எங்கே வச்சுருக்கிறான், க்ளோஸு உள்ளே, இந்த லெவலுக்கு மேலே வரவே இல்லாமல். சரி, ஓகே. இங்கே பாருங்கள், மேலேருந்து ட்ராப் ஆனானா, ட்ராப் ஆகிட்டு மேலே போனானா, மேலே போயிட்டு கீழே வரும்போது எங்கே வந்துருக்கிறான் பாருங்கள். அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே எக்ஸாக்டாக எங்கே வந்திருக்கான் பாருங்கள். வந்துட்டு மேலே போயிட்டானா, திரும்பவும் கூட கீழே வந்தான். பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கான், கீழே போனவன் திரும்ப உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கானா. அடுத்த கேண்டலும் ஓப்பன் ஆகி இந்த லெவலுக்கு கீழே போயிருக்குது. பட் ஆனால் பாடி உள்ளே தான் இருக்குது. மேலே போய் மேலே இவ்வளோ தூரம் போயிட்டான். ஸோ இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தான் இதை கவனிக்கல. நான் இதை கவனித்ததுக்கப்புறமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை பற்றி நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் மிஸ் ஆகுதே ஒழிய மற்ற எல்லா நேரங்களையும் கிட்டத்தட்ட 80% இது வேலை செய்யுது. இது என்ன அப்படின்னு, இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா 1 hourல ட்ரெண்டு பார்த்துக்கணுங்க. 1 hourல ட்ரெண்டு பார்த்துக்கிட்டு
5 மினிட்ஸில் போயிட்டு ட்ரேடை வந்து எடுத்துக்கணும். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1 ஹவர் தானுங்க. ஒன் ஹவரில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து கீழே வந்துருக்குதுங்க. இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் டச் பண்ணும்போதெல்லாம், அதாவது இந்த லெவல் இருக்குல்ல, இந்த லெவலில் கொஞ்சம் மேலே போய்ட்டு கீழே வந்தது, கொஞ்சம் மேலே போய்ட்டு கீழே வந்தது, கொஞ்சம் மேலே போய்ட்டு கீழே வந்தது. ப்ரீவியஸ் லோக்கு வரமாட்டான், வராமலே போகிறான். அப்போ இது என்ன, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த சார்ட்டை? இது வந்து அப் ட்ரெண்டில் போகுது ப்ரைஸு. ஸோ இதை தான் அப் ட்ரெண்டுன்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் இதானுங்க லோ, இதை வந்து கட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் வந்து இந்த லெவலை வந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ 2 லோவுமே நம்ம வந்து மார்க் பண்ணிடலாங்க. மேலே ஒரு லோ இருக்குது, அதை வந்து கட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கீழே இன்னொரு லோ இருக்குது, அதையும் வந்து கட் பண்ணக்கூடாது ப்ரைஸ். இப்போது 5 மினிட்ஸ் வந்து போயிடலாம். இது எங்கே இருக்கிறோம் நம்ம? மார்ச் மாதத்தில் ஏதோ ஒரு தேதியில் இருக்கோங்க. மார்ச் 13ங்கிற தேதியில் வந்து இருக்கிறோம். ரீப்ளேயில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் என்ன நடந்திருக்குது, என்ன மாதிரி நம்ம ட்ரேடு வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏற்கனவே என்ன நடந்தது, ப்ரைஸ் வந்து ஒரு லெவலில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறான். ஆரம்பித்த இடத்துல இருந்து கீழே வந்துட்டான். இன்றைக்கி ஃபுல்லாகவே, அதாவது ப்ரீவியஸ் டே ஃபுல்லாகவே வந்து பீரிஷாக இருந்துருக்குதுங்க. இங்கே கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை வந்து டச் பண்ணோன்னு கீழே போயிட்டான். இன்னொரு ஹை இங்கே இருக்குது, பட் ஆனால் இதை டச் பண்ணோன்னு கீழே போயிட்டான். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், 5 மினிட்ஸ் சார்ட்டு தான் இது. மார்க்கெட் வந்து அதுக்கும் ப்ரீவியஸ் டே வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மேலே போச்சு. திரும்ப வந்து கீழே எங்கே வந்தான்? ப்ரீவியஸ் லோக்கு தான் வந்தான். ப்ரீவியஸ் லோக்கு வந்த உடனே மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். மேலே போனவன் அப்படியே வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே போயிருந்தானா மேலே போயிருந்துருப்பான். மேலே போகலை, இந்த இடத்துலையே கன்சால்டேட் பண்ணான். அடுத்த நாள் ஓப்பன் பண்ணான், ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணான்னு கீழே வந்துட்டான். இந்த கீழே வருது பார்த்தீங்களா மார்க்கெட்டு, இப்படி கீழே வர்றான் பார்த்தீங்களா? இப்போது இந்த இடத்துல தானே அடுத்த லோ வந்து இங்கே தானே இருக்குது. நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன், இந்த லோ தானே இருக்குது. அப்போது இங்கே என்ன நடந்துருக்குது பாருங்கள், மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு ஒரு சின்ன புல்பேக். இந்த புல்பேக் எப்போவுமே வந்து ஒரு பெரிய ஃபாலில் இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கண்டினியூ பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப மேலே வந்தானா இந்த லெவலை கட் பண்ண மாட்டான். ஏன்? சீக்வன்ஸ். இந்த லெவலை கட் பண்ணானா மேலே போயிடுவான், கட் பண்ணலன்னா கீழே தான் போவான். இதை நீங்கள் கவனிங்க. நான் இந்த வீடியோலேயே வந்து எத்தனை தடவை வந்தாலும் இதை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் டேவுடைய லோ இதுங்க. ப்ரீவியஸ் டேவுடைய லோவை டச் பண்ணணும், ரியாக்ஷன் இருக்குதா? மேலே போயிருக்கானா? இந்த ரியாக்ஷன் அளவு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 22,378. சரி, ஓகே, 18 வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறேன், 18 வச்சுக்கோங்க. மேலே எங்கே போயிருக்கான்? 431க்கு போயிருக்கான். 50 புள்ளி மேலே போயிருக்கான். உங்களுக்கு கிளியராக தெரியும் ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு புல்லிஷ்னஸ் இருக்குது. குரூப்பில் டூப்பு கேண்டில் இந்த இடத்துக்கு போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துச்சு. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் டே நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணிங்க, மேலே போச்சு மார்க்கெட்டு. இன்றைக்கும் வந்து இந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணிங்க. ஒருவேளை இங்கே செல் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே கூட க்ளோஸ் பண்ணியிருந்துக்கலாம். இது நீங்கள் செல் எடுத்திங்கன்னா 22,500, இது கிட்டத்தட்ட 380, 120 புள்ளி போதும். 120 புள்ளி இருந்தால் போதும். இல்லை ஐம் கோயிங் டு ஹோல்டு அப்படின்னா அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த லெவலை கட் பண்ணானா நீங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ணணும், இல்லைனா வெயிட் பண்ண வேண்டியதான். என்ன பண்ணியிருக்கான்? கீழே அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் பண்ணாமல் போயிருக்கான். கீழே மறுபடியும் மேலே கிளைம் பண்ண வந்திருக்கிறான், வர முடியாமல் அப்படியே வந்து கீழே போயிட்டான். கீழே போய் கம்ப்ளீட்டாக வந்து கீழே போயிட்டான். இப்போ இந்த லெவலை கட் பண்ணானா தான் மேலே போவான், இல்லைனா மேலே போக மாட்டான். ஒரு நாளில் 500 இருந்து எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான்? 67க்கே வந்துட்டான். அதாவது 440, 430 புள்ளி ஒரே நாளில். என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு செல் ட்ரேடு. இங்கேருந்து மேலே இருந்து ப்ரைஸ் வந்து என்ன இருக்குது, அதனால தான் 1 ஹவர் பார்க்க சொல்கிறதுங்க. 1 ஹவருடைய ட்ரெண்ட் லைனுக்கு போச்சுன்னா ப்ரைஸ் வந்து கீழே தானே வருது. 1 ஹவருடைய ட்ரெண்ட் லைனுக்கு போய் தொட்டுச்சு ப்ரைஸு, அப்படியே பொறுமையாக கீழே வந்தான். கீழே எங்கே வந்தான்? கீழே இருக்கிற 1 ஹவருடைய சப்போர்ட்டு இருக்கிற ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டான்.
அப்போ சப்போர்ட்டுக்கு வந்தானா நம்ம இன்னொரு விஷயம் வந்து என்ன எதிர்பார்க்கலாம்? சப்போர்ட்டுக்கு இப்போது நீங்கள் இங்கேருந்து வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து கேண்டில் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி பார்த்துக்கோங்க கேண்டில். இது போதும், உங்கள் ஸ்க்ரீனில் என்ன தெரியுதோ அது போதும். 1 ஹவரில் எதனா சப்போர்ட் இருந்ததுன்னா அதை நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸில் வந்து இதை வந்து ஜூம் அவுட் பண்ணி பார்த்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குதுன்னு நீங்கள் பாட்டு வரைஞ்சிக்கிட்டே போகாதீங்க. வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கோடு தான் மிச்சமாகும். நிறைய கோடு இருக்கும், சார்ட்டு ஃபுல்லாக கோடாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ண மாட்டீங்க. ஏன் பை பண்ண மாட்டீங்கன்னா ட்ரெண்டு வந்து டவுனில் இருக்குது. எப்படி அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 ஹவரில் போய் பார்த்தோம். 1 ஹவரில் மேலே இருக்கிற ட்ரெண்ட் லைனை ப்ரைஸ் வந்து டச் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து கீழே நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கீழே வர வாய்ப்பு இருக்குது, வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ 5 மினிட்ஸில் கீழே இருக்கிற நிஃப்டியுடைய ட்ரெண்ட் லைனை வந்து ப்ரைஸ் வந்து டச் பண்ணிடுச்சு. இங்கேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ வந்துட்டு இங்கே இந்த ட்ரேடை எதிர்பார்க்கலாங்க. திரும்பவும் ஒரு வேளை ப்ரைஸ் வந்து இங்கே வந்தான் அப்படின்னா ஐம் கோயிங் டு டேக் எ பை ட்ரேடு. ஒய்? பிகாஸ் 1 ஹவருடைய சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு ப்ரைஸு. அது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு குட்டி ட்ரெண்டு மாதிரி தெரியுது எனக்கு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போனான்னா மேலே போயிடுவான் அப்படின்னு தோணுது. அப்போது ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ் லெவல். வந்தானா? ஜஸ்ட்டு பக்கத்தில் வந்துட்டானா? இது வந்ததுக்கப்புறமா he started to move up. என்ன பண்ணுறான்? என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நீங்கள் பார்த்தோன்னா தெரியுதுங்களா? இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போய் கீழே வந்தானா என்ட்ரி அட் எக்ஸிட்டை, அதுக்கப்புறமா மேலே போனான்னா இந்த லெவலை கட் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு லெவலை கட் பண்ணணுமா? கட் பண்ணாமல் கீழே வந்தானா இந்த லெவலுக்கு வரக்கூடாது. வராமல் மேலே போனான்னா போயிடுவான். ஹையர் ஹை லோயர் லோ சொல்லுங்கிறீங்களே, எல்லா வீடியோலையும் நான் இதை வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இதுதான் ஹையர் ஹை லோயர் லோ. இது கீழே வந்தானா இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் போனான்னா இன்னும் மேலே போவான். அடுத்து இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருப்பான். எப்போ வரைக்கும் போவான் அப்படின்னா மேலே வரைக்கும் போகுது பார்த்தீங்களா ப்ரைஸு. இது வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துல போய் அப்படியே தேங்குறான் பார்த்தீங்களா. ப்ரீவியஸாக இந்த லெவலை வந்து அவன் வந்து கட் பண்ணணும். இந்த லெவலை கட் பண்ணானா தான் மேலே போவான். அங்கே போனோடனே தேங்கிட்டான் பார்த்தீங்களா. அப்போது மார்க்கெட் வந்து உங்களுக்கு காலையிலேயே இங்கே வந்து காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வந்து உங்களுக்கு ஒரு பை என்ட்ரி வந்து கொடுத்துருக்குறான். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் டேவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் டேவை ஒரே நிமிஷம். ப்ரீவியஸ் டேயில் ஒரு பெரிய ஃபாலான மார்க்கெட்டு இந்த லெவலை கட் பண்ணானா தான் மேலே போயிருப்பான். இந்த லெவலை கட் பண்ணல பார்த்தீங்களா, அழகாக இப்படி மேலே போய்ட்டு கீழே வந்துட்டான் பார்த்தீங்களா. திரும்பவும் மேலே போகும்போது என்ன பண்ணோம்? இந்த லெவலை கட் பண்ணோம். கட் பண்ணால் தான் மேலே போவான். போகல பார்த்தீங்களா, கீழே வந்தான். திரும்பவும் மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணோம், அப்போ தான் மேலே போவான். போகல. திரும்பவும் மேலே வரும்போது இந்த லெவலை கட் பண்ணோம், மேலே போகவே இல்லை. கீழே வந்துட்டு மேலே கிட்டத்தட்ட இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்துட்டானா, கீழே போக முடியாமல் மேலே இந்த லெவலை கட் பண்ணியே போயிட்டான். அப்போ நெக்ஸ்ட் டைம் கீழே அடுத்த நாள் வந்து ஓப்பன் ஆனோடனே இங்கிருந்து வந்து மேலே போக ஆரம்பிச்சு. நேற்றுக்கே நம்மளுக்கு அந்த சிக்னல் வந்து கொடுத்துட்டான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஒன்றொன்னா கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா 22,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து 22,220 200 புள்ளிகள் வந்து மேலே போயிடுச்சு. எந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளார இந்த இடம் குரூப்பில் டூப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துலேயே வந்து தேங்கிக்கிட்டு இருக்கிறான். அப்போது இதில் என்ன ஒரு விசேஷம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. ஏன்? ப்ரீவியஸ் லோ மேலே வரைக்கும் வந்துட்டு கீழே ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே போக ட்ரை பண்ணால் போக முடியாமல் அப்படி ஒரு கேண்டில் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வச்சான்னு வைக்கலாம், அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் ஆரம்பித்து கீழே வர ஆரம்பிச்சிருவான். அதனால் என்ன பண்ணோம், நம்ம இந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். நம்ம டார்கெட் இது தான், ஆனால் சீக்வன்ஸ் மாறுது. ஏன் திரும்ப கீழே வந்தானா இப்போ ஒரு பை பண்ணால் போகுது, ஏன் இந்த ப்ராஃபிட் வந்த ப்ராஃபிட்டை விடுவானே. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போமா.
இப்போது டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டானா, நம்ம என்ன எதிர்பார்த்தோம், இந்த இடத்துல என்ட்ரி எட்டு எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ட்ரேடு வந்து எடுத்தோம். இந்த ட்ரேடை வந்து நேராக மேலே இதுதான் வந்து டார்கெட்டு, அந்த டார்கெட்டை போய் ஹிட் பண்ணிட்டான். ஒரே நாளில் 300 பாயிண்ட். நீங்கள் ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் எடுத்து வந்து ட்ரேட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைடில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து வந்து மேலே போகுது. ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ணலங்க, ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ப்ரைஸ் 1 ஹவரில் பார்த்தீங்க, நேராக ட்ரெண்ட் லைனுக்கு வந்துருச்சு. இப்படி மேலே போய் கீழே பூ மாலை என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு. நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்திங்கன்னா மேலே போகும்னு கெஸ் பண்ணுறீங்க. மேலே எது வரைக்கும் போகும், இது வரைக்கும் போகும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே வரைக்குமே வந்து இந்த லெவலில் வரைக்கும் போகும். அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லெவலில் வந்து இதுதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரீமியமை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த மணியில் எடுத்தாலும் ஓகே தான். ஏன்னா பையில் போகுது அப்படிங்கிறதுனால நான் வந்து 22,000 கால் ஆப்ஷனே எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட். ஆனால் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2200 கால் ஆப்ஷன் வந்து எடுக்கலாம். எப்போது ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனே வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்ததுன்னா அதுவும் இந்த மணிக்குள்ளார வந்துருச்சு 2200. அப்போ உங்கள் டார்கெட் எது இது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 22,200 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்துக்கலாம். பிகாஸ் உங்கள் டார்கெட் வந்து இது 22,250 அப்படிங்கிறது உங்களோட டார்கெட்டு. அதனால் ப்ரைஸ் வந்து 22,000 இருக்கும்போதே நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எட்டு எக்ஸிட்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை வந்து டார்கெட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சொல்கிறேன். இல்லை நான் ஃப்யூச்சர்லலாம் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கான். என்ட்ரி கொடுத்து இன்றைக்கி நாளுக்கு 300 பாயிண்ட் வந்து கொடுத்துட்டான். அழகாக ஹையர் ஐ பண்ணிக்கிட்டே போயிருக்கான். நீங்கள் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து ட்ரேட் எடுக்கலாம். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 60,000 ரூபா தேவைப்படும்னு நினைக்கிறேன். 64,000 தேவைப்படும் ஃப்யூச்சர்ஸ் வந்து நீங்கள் வாங்கி விற்கிறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி நான் ட்ரேட் எடுத்து நான் பண்ண போகிறேன் ஃபியூச்சர்ஸில் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். பட் எப்போவுமே கேபிட்டல் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு கொஞ்சம் கீழே வந்தோன்னா 5,000 ரூபா லாஸ்ன்னு காட்டுவான். 5,000 ரூபாயா நான் தாங்காது அப்படின்னீங்கன்னா அவன் மேலே போய் உங்களுக்கு 20,000 30,000 ப்ராஃபிட் கொடுத்துருப்பான். நீங்கள் இந்த இடத்துலேயே நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. அதனால தான் நிறைய வந்து ஃபெயிலியர் ஆகிறது. அதுக்காக தான் இந்த என்ட்ரி எட்டு எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை வந்து நம்ம இதை வந்து கொஞ்ச நாள் நான் வந்து இது வந்து பயிற்சி பண்ணி பார்த்தேங்க. இதில் நிறைய வந்து பாசிட்டிவான ரிசல்ட் வருது. ஃபாரெக்ஸில் ரொம்ப நல்லா இருக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டிலையும் நல்லா இருக்குது. கடந்த ஒரு சில மாதங்களாக நான் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால் இதில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம், ஆப்ஷன்ஸ்லேயும் பண்ணலாம். சரி, ஓகே, சரி, இன்றைக்கி நாள் வந்து எப்படி முடிஞ்சது பார்ப்போமா. அது மேலே போயிட்டு டார்கெட்டை போய் ஹிட் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பற்றி கவலையே படாதீங்க, விட்டுருங்க. அடுத்த நாள் வந்து என்ன ஆகுது, அடுத்த நாள் எங்கே ஓப்பன் ஆகிறான், என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத பார்த்துங்க. மலை ஏறி மேலே போயிட்டானா டார்கெட் இதுதானா, டார்கெட் இதுதான். மலை ஏறி மேலே போயிட்டான். என்ன நம்ம வந்து எதிர்பார்க்குறோம், 1 ஹவரில் மேலே போய் கீழே வந்தால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. அதனால் இன்னும் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை போய் ஹிட் பண்ணான்னா இன்னொரு தடவை கீழே வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு தடவை நியூ லோ கூட வைக்கலாம். சரி, ஓகே. அப்போ 1 ஹவர் வந்து அடிக்கடி பார்க்குறது இதுக்கு தான். 1 ஹவர் அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஐடியாலாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். டைம் ஃப்ரேம் அதிகமாக அந்த இன்ஃபர்மேஷனுடைய குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்பகத்தன்மையோடு வந்து இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணவும் மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். பட் ஆனால் சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிட்டான். அது தெரியுதா உங்களுக்கு? கீழேருந்து மேலே மலை ஏறி போனான். இங்கே என்ட்ரி எட்டு எக்ஸிட்டில் நம்மளுக்கு என்ட்ரி கொடுத்துட்டு மேலே மலை ஏறி போனான். இங்கே வந்து செல் பண்ணலாமா? நோ. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவசியம் இல்லை. பை மார்க்கெட்டு கீழே வந்தானா பை வேணால் பண்ணலாம், இல்லைனா எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு வந்தானா வேணால் பண்ணலாம். அவசரப்பட்டு இது சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறான், ஐ எம் கோயிங் டு டேக் ஏ செல் ட்ரேட் அட் திஸ் லெவல், இதுக்கு மேலே போய் க்ளோஸ், அதெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறமா பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஏன்னா இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட், இவ்வளோ தூரம் ஏறி மேலே வந்த மார்க்கெட்டு கீழே இறங்கும். மலை ஏறினானா மலை இறங்குவான்.
அப்போ என்ன பண்ணியிருக்கான் இந்த இடத்துல பை ட்ராப்புன்னு சொல்லுவோம். பைங்கிற மாதிரி வந்து காமிச்சு வேகமாக மேலே போகிற மாதிரி போகிறோம். ஒரு சின்ன கன்சல்டேஷனுக்கு அப்புறமா பை ட்ராப்புன்னு சொல்லுவோம். நல்ல புல்லிஷ் கேண்டில் போகும். எல்லாம் பை பண்ண வச்சோன்னே அவன் வந்து கீழே வந்துடுவான். கீழே வந்தவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா திரும்ப மேலே போகும்போது இந்த ஹைக்கு போக முடியல. இங்கெல்லாம் புது புது ஹையாக வச்சுக்கிட்டே வந்தான்ல, இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும். கீழே வந்துட்டு போகும்போது அந்த ஹைக்கு போக முடியல. திரும்பவும் கீழே வந்துட்டு மேலே போகும்போது இந்த ஹைக்கே அவனால் போக முடியல. திரும்ப கீழே வந்துட்டானா? புரியுதா? இதுதான் வந்து நான் என்ன சொன்னேன், சீக்வன்ஸாக ஆரம்பித்த மாதிரி தெரியுது. அப்போ வந்து எதுக்கு கீழே போனால் போயிடுவான், இது கீழே போனால் போயிடுவான். ஏன் ப்ரீவியஸ் லோ இதுதான். இந்த ஹை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையோடைய லோ இதுதான். அப்போ இதை கட் பண்ணானா இன்னும் கீழே போவான், இல்லைன்னா அவன் இன்னும் கூட கொஞ்சம் புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே வரான், சீக்வன்ஸ் ஆரம்பித்து அவன் பாட்டுக்கு வந்து கீழே வந்துட்டு இருக்கானா, கீழே இந்த லெவலுக்கு மேலே, இந்த லெவலுக்கு கிட்ட வந்தோன்னா என்ன பண்ணுறான் பாருங்கள், அப்படியே மேலே போக ட்ரை பண்ணுறானா. அடுத்த நாள் வந்து இது வந்து இதோட முடிச்சிட்டான், மார்க்கெட் முடிஞ்சு. நமக்கு இன்றைக்கி டேயில் வந்து இதோட முடிஞ்சதுங்க கதை. என்ட்ரி ரேட் எக்ஸிட் எடுத்தோம், மேலே வந்தோம், இந்த டார்கெட் வந்தது, 300 பாயிண்ட் வந்தது, ஹாப்பியாக வந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் நான் இன்னும் வந்து செல் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண செல் பண்ணிங்கன்னா கீழே தான் வருது. ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் பண்ணாமல் கீழே போயிட்டு தான் இருக்கிறான். பட் ஆனால் தேவையில்லை, ஒரு ட்ரேடு ஒரு நாளைக்கு வேலை முடிஞ்சது. சரி, ஓகே, அவன் எதிர்பார்த்த மாதிரியே கீழே வந்துட்டான். மவுண்டன் ஏறினா மவுண்டன் இறங்கிட்டு இருக்கான். இப்போ என்ன நம்மளுக்கு டார்கெட்டு, இதுதான் டார்கெட். தம்பி இந்த இடத்துக்கு வந்தான்னா நம்ம பையை வந்து ட்ரை பண்ணலாம். மார்க்கெட்டு ஆரம்பிச்சிருக்குதுங்க, காலங்காத்தால் மார்க்கெட் வந்து ஆரம்பிச்சிருக்கு, கேப் டவுனில் ஆரம்பிச்சிருக்கு. இந்த கேப் டவுன்லாம் எப்படி வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலான்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. இந்த கேப் டவுன் ஏன் ஆச்சு, நேற்றே நமக்கு தெரியும். மவுண்டன் கிளைம் பண்ணால் மவுண்டன்லேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கான். பேஸ் கேம்பை வந்து ரீஃபில் பண்ணிட்டு தான் போவான் கண்டிப்பாக. அது வந்து தொடர்ந்து நடக்குது, எல்லா சார்ட்லேயுமே நடக்கும். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்தான், திரும்ப புல்லிஷாக மேலே போக ட்ரை பண்ணான், ஆனால் திரும்ப கீழே தான் வந்துருக்கிறான். இப்போ இதை கட் பண்ணுறானா, அவ்வளோதான். இதை கட் பண்ணானா இன்னும் கீழே போயிடுவான், கன்ஃபார்மாக கீழே போவான். மேலே கட் பண்ணானா மேலே போவான், இதுதான் டார்கெட்டு. இதுக்கு மேலே போனான்னா அப்படியே வந்து சீக்வன்ஸ் ஆரம்பித்து மேலே போய்கிட்டே இருப்பான். அந்த டெய்லியும் காலையில் ஓப்பன் ஆகிட்டு எந்த பக்கம் போகிறான்னு பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போது தம்பி வந்து மாட்டிக்கிட்டான், கீழே போகிறான், தெரிஞ்சு போச்சு. லெவல் வந்து இதுதான், இன்னும் இது ஹை வந்து இதுதான். இந்த ஹையை கட் பண்ணுற வரைக்கும் அவன் கீழே தான் போவான். என்ன பண்ணலாம், மேலே வந்தானா கீழே போவான், மேலே வந்தானா கீழே போவான். 1 ஹவரில் இதுதான் ட்ரெண்ட் லைனு. திரும்ப ட்ரெண்ட் லைன்லேருந்து இவ்வளோ தூரம் 300 புள்ளி மேலே போயிட்டு 300 புள்ளி கீழேயும் வந்துட்டான். ஒரு வேளை செல் எடுத்துருந்தோன்னா கீழே வந்திருப்பான். பட் ஆனால் இது வந்து புல்லிஷ் மார்க்கெட்டுங்கிறதுனால நம்ம அன்றைக்கி நேற்றுக்கு வந்து ப்ராஃபிட்டும் பண்ணதுனால நமக்கு அது அவசியப்படலை, அதனால் நம்ம ட்ரேட் எடுக்கல. இந்த அடுத்த நாள் கேப் டவுன் ஆகிறான், கேப் அப் ஆகிறான், அதெல்லாம் தேவையில்லாத டென்ஷன். மார்க்கெட் ஓப்பன் ஆச்சா, என்ன பண்ணுறான்னு பார்க்குறோமா, பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, ஓகே, என்ன பண்ணுறான் பார்ப்போமா. ரிவர்சல் ஆகிறானா, ரிவர்சல் எங்கே ஆகிறான், ப்ரீவியஸ் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் லெவலுக்கு கிட்ட வந்தால் ரிவர்சல் ஆக ட்ரை பண்ணுறானா, அட்லீஸ்ட் இஸ் ட்ரையிங். எவ்வளோ கிட்ட வந்திருக்கான் பாருங்களேன். இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த என்ட்ரி எட் எக்ஸிட்டே வந்து நீங்கள் ரொம்ப பின்னாடி இருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து நான் இந்த லைனை போடுறது அதெல்லாம் கிடையாதுங்க. சும்மா இப்படி கேண்டில் ஸ்டிக் இப்படி வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு ஹை. அன்னைக்கு ட்ரேடிங்க்கே சொல்கிறேன் நான். 1 ஹவரில் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க, அது எல்லாமே ஓகே, அந்த லைன்லாம் வந்துட்டு இருக்கும். அன்னைக்கு ட்ரேடிங்க்கு இதுதான், இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் இதுதான் லோ, ப்ரீவியஸ் டே ஹை வந்து இதுதான். இந்த இடத்துக்கு வந்தால் எதனா ரியாக்ஷன் இருக்கும். சரி, ஓகே, மேலேருந்து வேகமாக கீழே வந்தவன் கீழே இதுக்கு மேலே போக மாட்டான் பார்த்தீங்களா. நீங்கள் இந்நேரத்துக்கு நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்துருப்பீங்க. இப்போ என்ன சேலஞ்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணானா தான் மேலே போவான். இவனை கட் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து போக மாட்டான். என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு புல்லிஷ்னஸோட மார்க்கெட் மேலே போச்சு, போக முடியாமல் கீழே வந்து மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுறான். இந்த லோவை கட் பண்ணாமல் திரும்ப வந்து ட்ரை பண்ணி மேலே போகணும். மேலே போனானா தான் மேலே போவான். அப்போது என்ட்ரி எட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு உங்களால் சும்மா இருக்கக்கூடாது. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனா தான் நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ண முடியும் உங்களால்.
சரி, என்ன பண்ணுறான் பார்ப்போமா? மேலே போகல. மேலே போகாமல் திரும்ப வந்து கீழே வந்துட்டான். இது மேலே போனதுக்கப்புறம் பாசிட்டிவில் ஸ்டாப் வந்து இந்த இடத்துல போட்டுருங்க. அதாவது கேண்டில் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டாப் போட முடியாது. இன்னும் கூட பெட்டராக தெரியும் பாருங்கள். மேலே போயிட்டு கீழே வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்களா, மேலே போச்சா இதை கட் பண்ணி மேலே போகணும். இங்கே வரைக்கும் போயிட்டு கீழே வந்திருந்தானா கண்டிப்பாக இந்த லோவை கட் பண்ணாமல் மேலே போயிருப்பான். இங்கே போகாமல் கட் பண்ணாமல் கீழே வந்தானாலே அவன் புது லோ வைக்கிறான்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். ரொம்ப குழப்பமாக இருக்கோ? ஒன்றும் இல்லைங்க. மேலே வந்து அந்த பச்சை கலரில் கேண்டில் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே போகணும். இதுக்கு மேலே எட்டி பார்க்கணும். இதுக்கு மேலே போகலை அப்படின்னா அவன் இன்னும் கீழே போகிறான்னு அர்த்தம். அப்போ திரும்பவும் நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் இங்கே எடுக்கலாமா? கொஞ்சம் பொறுமை எடுக்கலாம். எடுக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? கீழே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிட்டு தான் போகணும். வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த இடத்துல நீங்கள் இங்கே ஏற்கனவே எடுத்துட்டீங்க. கொஞ்சம் மேலே போனால் இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணாமல் வெயிட் பண்ணி இருந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு 50 புள்ளி கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அவன் வந்து திரும்ப கீழே வந்து ஹிட் பண்ணிட்டான் உங்கள் ஸ்டாப் லாஸை. மேலே போனோன்னா பாசிட்டிவில் ஸ்டாப் போட்டிருக்கு. எப்போவுமே ஒரு 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா 5000 ரூபா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ட்ரேடை நீங்கள் மைனஸில் க்ளோஸ் பண்ணக்கூடாது, நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணக்கூடாது. சரியா? அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரேடு எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கிறான்? 5 10 15 20 நிமிஷமாக பாசிட்டிவில் இருந்துருக்கிறான். 30 நிமிஷமாக பாசிட்டிவில், அரை மணி நேரமாக பாசிட்டிவில் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுவும் உங்களுக்கு சிக்னல்லாம் கொடுத்துட்டான். எவ்வளோ தூரம் போனால் இந்த இடத்துல ரிவர்சல் கேண்டில் போட்டிருக்கிறான். புக் பண்ணிங்க, திரும்ப வந்தால் கூட பை பண்ணிங்களா. திரும்ப வந்து இந்த இடத்துல நீங்கள் பை ட்ரேட் எடுத்துகிட்டு கீழே வந்து க்ளோஸ் பண்ணுறான்னா எக்ஸிட் பண்ணுறங்க. அவ்வளோதான், 10 பாயிண்ட்டு. சரி, ஓகே. இவன் என்ன பண்ணுறான்னு முதல்ல பார்ப்போம். எத்தனை தடவை மேலே போனாலும் சரிங்க, இந்த இடத்த கட் பண்ணணும். டேஞ்சர் வந்து இதுதான். இந்த இடத்த கட் பண்ணி மேலே போனால் தான் மேலே போவான். மேலே போக முடியலன்னா இன்னொரு லோ வைப்பான், இன்னொரு லோ வைப்பான். இப்படியே பண்ணிகிட்டே இருப்பான். நீங்கள் இந்த வீடியோ நம்ம பார்க்க தானே போகிறோம். அடுத்து நம்ம வந்து பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். புது லோ வச்சானா, கட் பண்ணிட்டானா, புதுலோ வச்சதுக்கப்புறமா போயிட்டு அதை போயிட்டு கட் பண்ணியிருக்கான். அப்படி போனானா தான் போவான், எல்லாம் போக மாட்டான். நீங்கள் ஒருவேளை என்ட்ரி எக்ஸிட் நீங்கள் இந்த இடத்துல எடுத்துகிட்டு எக்ஸிட் பண்ணியிருந்தீங்க, இந்த ட்ரேடை லாஸில் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்த தடவை வரும்போது வந்து எவ்வளோ நேரமாக இந்த இடத்துல மட்டும் அந்த கேண்டில் வந்து இருந்திருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் 10 20 30 40 நிமிஷமாக இந்த இடத்துல போராட்டம். 40 மினிட்ஸாக ப்ரீவியஸ் லோக்கு இங்கேயே வந்துட்டான். ஒரு தடவை இந்த இடத்துல வந்து டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கான், ஒரு தடவை கீழே வந்துட்டு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுருக்கான், ஒரு தடவை தொடவே இல்லை, ஒரு தடவை திரும்பவும் கீழே வந்துட்டு மேலே போயிருக்கான், இன்னொரு தடவை கீழே வந்துட்டு மேலே போயிருக்கான், அடுத்த தடவை க்ரீன் ஆகிருக்கான், அதுக்கு அடுத்து மேலே போயிருக்கான். பியூட்டிஃபுல்லாக இருக்கா? இப்போ இந்த இடத்த தாண்டிட்டானே, இந்த இடத்த தாண்டா மேலே போயிடுவானா? நோ, இந்த இடத்த தாண்டா தான் மேலே போவான், இல்லைன்னா போக மாட்டான். இது எப்போவுமே வந்து எத்தனை தடவை இங்கே வந்தாலும் ஒரு தடவை 2 தடவை கண்டிப்பாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் கூட வேலை செய்யாதுன்னு சொல்லலாம், கண்டிப்பாக வேலை செய்யும். இப்போ ஒரு சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிட்டான், அது தெரியுதா உங்களுக்கு? பார்த்தோன்னே மேலே இருந்து கீழே வந்தான், கொஞ்சம் ரிவர்ஸ் ஆனால், கீழே போக முடியாமல் ரிவர்ஸ் ஆனால் மேலேயும் போக முடியல, கீழே ரொம்ப போக முடியாமல் திரும்ப மேலே வந்தால் மேலே போக முடியல, கீழே போக முடியல, கொஞ்சம் கீழே போனான், இந்த இடத்துல கீழே போகவே முடியல. போக முடியாமல் மேலே வந்தான், இந்த ஹைக்கு மேலே போனான், கீழே கொஞ்சம் புல் பேக் வந்துட்டு மேலே போயிட்டான். இதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போவே நிறைய பேர்த்துக்கு வந்து புரிஞ்சிருக்காது. நான் ரொம்ப நாளாக பார்த்துருக்கனால நான் பாட்டுக்கு ஏதோ வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் இப்போ எனக்கு தெரியும் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. புரியாதவங்க திரும்ப கூட பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து ப்ரீவியஸ் லோ, இது வந்து இன்னைக்கு லோ. மேலேருந்து ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கேருந்து ரெக்கவர் ஆகி போகிற மாதிரி போகுது. இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியுதா? இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போனால் மேலே போகிறோம். மேலே போயிட்டோம், மேலே உருப்படியாக போகாமல் மறுபடியும் வந்து கீழே வரான். எதை கட் பண்ணக்கூடாது? இதை கட் பண்ணக்கூடாது. இதை கட் பண்ணான்னா இன்னும் கீழே போவான்.
பார்ப்போமா? எங்கே வந்து ரெக்கவர் ஆனால் பார்த்தீங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், மேலே போயிடுச்சா, ஐயோ ப்ரைஸ் வந்து கட் ஆகிடுச்சு, மேலே போயிடுச்சு, இவ்வளோ தூரம் மேலே போயிட்டான், இது வந்து மேலே போய் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிடுவான், 500 பாயிண்ட்டு நான் எடுக்க போகிறேன், 1000 பாயிண்ட் எடுக்க போகிறேன், எல்லாம் எடுக்கலாம் சாமி. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா எடுக்கலாம். எப்போ நீங்கள் வந்து எடுக்கணும், வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி சீக்வன்ஸில் ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கரெக்டான இடத்துல உங்களால் எடுக்க முடியாது. ஆனால் எந்த இடத்துக்கு மேலே தாங்காதுன்னு நீங்கள் முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கு கீழே போச்சுன்னா தாங்காது. அப்போ எங்கே எடுக்கணும், என்ட்ரி எக்ஸிட்னா எந்த இடம், இதுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்ததுன்னா என்ட்ரி எடுக்கலாம், இல்லைனா அடுத்த லெவலில் பார்த்துக்கலாம், இல்லைனா அடுத்த லெவலில் பார்த்துக்கலாம். அப்படியே தான் பண்ணணும் ட்ரேடிங். சரியா? என்ட்ரி எக்ஸிட் லாஸ்ட் லெவலில் எடுக்கிறது வேறு, இந்த மாதிரி சீக்வன்ஸில் எடுக்கிறது வேறு. ஹையர் ஐ பண்ணிட்டு போகும்போது எடுக்கிறது வேறு, ஹையர் ஐயில் ஒரு புல் பேக் வரும்போது எடுக்கிறது. இதெல்லாம் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். எங்கே வந்து மேலே போகிறான் பார்த்தீங்களா? இந்த டே வந்து முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு இந்த டே வந்து முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இது ஹையினா, இது அடுத்த ஹை, இது அடுத்த ஹை, இது அடுத்த ஹை. கொஞ்சம் மேலே போடணுமோ, இது அடுத்த ஹை. இந்த இடத்துல எவ்வளோ நேரமாக ப்ரைஸ் நின்றுருக்கு பாருங்கள், 10, 20, 30, 40 நிமிஷம். அடுத்த நாள் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அடுத்த நாள் ஓப்பன் ஆனோடனே என்ன பண்ணான், டைரெக்டாக கீழே வந்தான். எந்த இடத்துக்கு வந்தான், இந்த லோக்கு வந்துட்டான். இந்த லோக்கு வரலாமா, வரக்கூடாது. ஏன்னா இந்த லோவிலேருந்தே அவன் மேலே போகணும். இந்த லோவை பிரேக் பண்ணாலே டேஞ்சர் தான். அப்புறம் இந்த லோவை பிரேக் பண்ணிடுறான். இப்போ வந்து மேலே போகணுன்னா அவன் இதை பிரேக் பண்ணணும். இந்த இடத்துக்கு பக்கத்தில் ப்ரைஸ் எத்தனை தடவை வந்தாலும் நீங்கள் வந்து செல் பண்ணி ட்ரை பண்ணலாம். சார் இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்குது, இது வந்து எப்படி நீங்கள் இப்படி வந்து சொல்கிறீங்க அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் இருக்குது, ஆனால் அவன் மேலே போக மாட்டானே, போகலன்னா ட்ரை பண்ண வேண்டியதான். இந்த எட்ஜில் நீங்கள் செல் பண்ணிங்கன்னு வைங்களா, கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வைக்க போகிறான், பண்ணிட்டு போகிறான், பண்ணானா நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். சரி ஓகே. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரீம் லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எக்ஸ்ட்ரீம் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து இதை வந்து டச் பண்ணிட்டு போயிட்டாப்ல. எக்ஸ்ட்ரீம் ஹைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதான் லெவல். இந்த லெவலை என்றைக்கு வந்து கட் பண்ணுறானோ அன்றைக்கி தான் போவான், அது வரைக்கும் போக மாட்டான். மேலே ஒரு ஐ வச்சான், இன்னொரு ஐ வச்சான், இன்னொரு ஐ இவ்வளோ தான் வச்சான், கீழே வந்தான். அப்போது தம்பி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. சீக்வன்ஸாக தான் வருவான், ரொம்பலாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, சீக்வன்ஸ் தான் வரும். கீழே வந்துட்டு மேலே போனான்னா மேலே போக முடியல, கீழே வந்துட்டு மேலே இப்போ போக ட்ரை பண்ணுவான், மேலே போக முடியாது அவனால். கீழே இந்த லெவலுக்கு வந்தானா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆவான், மேலே இதுக்கு போக மாட்டான். 1, 2, 3 தடவை வந்துட்டானா அடுத்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வருவான். அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் அரைக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் இப்படி போவான், அப்புறம் இப்படி போவான். இது நடந்துகிட்டே இருக்குது, அப்படியே மெமரைஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. பட் ஆனால் இப்போ எப்படி போகிறான்னு தெரில, நான் இதை சும்மா சொல்கிறேன். இந்த ப்ரெடிக்ஷன்லாம் வந்து இந்த மாதிரி வந்து இப்படி போவான் அப்படி போவான்லாம் போடுறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் போடவே போடாதீங்க. இந்த லெவலை கட் பண்ணணும், அவ்வளோதான். இதை அப்படியே மாற்றிக்கிட்டே தள்ளிக்கிட்டே கீழே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். பாப்பாமா என்ன பண்ணுறான்ட்டு, எங்கே போனால் இந்த இடம் வரைக்கும் செல்லுங்க, இந்த இடம் வரைக்கும் செல்லு. நீங்கள் செல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, சீக்வன்ஸ் பண்ணுறான்னு முடிவு பண்ணிட்டீங்களா, செல் பண்ணணும்னு முடிவு, ஜஸ்ட் கோ ஃபார் இட் அட் திஸ் பிளேஸ், வெரி நியர் டு திஸ் பிளேஸ். ஒருவேளை இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா பேட் டைம், எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், லாஸை புக் பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பாக புக் பண்ணிடணும். அது இந்த இடத்துல வச்சாலும் சரி, இங்கே போய் வச்சாலும் சரி, இங்கே வந்தோன்னா நான் இந்த லெவலுக்கு மறுபடியும் வெயிட் பண்ணுறேன். நோ, நீங்கள் வந்து இந்த லெவலை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க. அதனால் இந்த லெவலு அப்புறம் அடுத்த லெவலு அந்த மாதிரிலாம் நீங்கள் உடனே ட்ரெண்ட் லைன் இப்படி போட்டுக்கிறது, இப்படி தான் லாஸ் பண்ணுறது. ட்ரேடிங்கில் லாஸ் வந்து ஏன் நடக்குதுன்னா இப்படி தான் நடக்குது. கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து வேலை செய்யும். இங்கே ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான், இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து இந்த ட்ரெண்டில் திரும்பவும் இங்கே வந்தானா ரிஜெக்ட் ஆவான். எனக்கு ஏற்கனவே எங்கள் குரூப்பில் டூப்பு கேண்டில்லாம் இருக்குது, ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஓகே, பட் ஆனால் ட்ரேடு எங்கே எடுக்கணும், இங்கே எடுக்கணும். நீங்கள் இந்த ட்ரேடு எதுக்கு எடுத்துருக்கீங்க, இந்த லெவலுக்காக எடுத்துருக்கீங்க. அதனால் இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சாலும் எக்ஸிட், அவ்வளோதான். இங்கே போச்சுன்னா மறுபடியும் ஒரு ட்ரேடு எடுங்க. இங்கே எடுத்த ட்ரேடு இங்கே தான், அவ்வளோதான். எதுக்காக எடுத்தீங்களோ அதோட க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும். இப்போ என்ன பண்ணணும், அவன் கீழே வந்து நியூ லோ வைக்கணும். நியூ லோ வச்சானா நம்ம வந்து பை பண்ணலாம்.
எக்ஸாக்டாக அங்கே தான் போகிறோம். இதை தாண்டானா போயிடுவான், பறந்துடுவான். பார்ப்போம் என்ன பண்ணுறான். வந்தானா கீழே எங்கே வந்தான்? ப்ரீவியஸ் இன்னைக்கு லோக்கே வந்துட்டு மேலே போகிறான். ஸோ அவன் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ப்ரீவியஸ் டேயோட லோக்கு வரல, இந்த லோவோடே திரும்பிட்டான். சரி, இந்த ட்ரேடு எப்படி இருக்குன்னா தாராளமாக நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் உங்களோட எக்ஸிட் எங்கே இருக்குது? இந்த இடத்துக்கு கீழே போய் பாடி க்ளோஸ் வச்சோன்னா கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. சரி, இது ஏன் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, இதுக்கான காரணத்தை வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். இது மேலே இவ்வளோ தூரம் போச்சா, கீழே வந்துட்டு இவ்வளோ தூரம் தான் போயிருக்கணும், போயிட்டு கீழே வந்ததுன்னா இன்னொரு லோ கண்டிப்பாக வச்சுருந்துருப்பான். புரியுதுங்களா? ஆனால் இவன் என்ன பண்ணனா, கீழே வந்து மேலே இவ்வளோ தூரம் போயிட்டு கீழே வந்துட்டு மேலே திரும்பவும் இதே இடத்த கிளைம் பண்ணுறான். பார்த்தீங்களா, அவ்வளோ புல்லிஷாக இருக்குது மார்க்கெட். ஒரு வேளை அவன் கீழே வந்தானா கூட திரும்ப மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சும்மா ஜஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஐடியா தான். இந்த ஐடியா எல்லா நேரத்துலையும் வேலை செய்யுமானா சொல்ல முடியாது. இப்போ நம்ம எதுக்காக இவ்வளோ போராட்டமும் பண்ணுறோம் அப்படின்னா இதை மறந்துடக்கூடாது. நீங்கள் 1 ஹவரில் இங்கே வந்துருச்சு, அதனால் மேலே போக வாய்ப்பு இருக்குது. அதனால் we are looking for a buy trade. அதனால் என்ட்ரி அட் எக்ஸிட்டில் நம்ம பையை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். பை எங்கே ட்ரை பண்ணுறோம்? எக்ஸ்ட்ரீம் லெவலில் ட்ரை பண்ணுறோம். ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில், அடுத்து ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில் பை பண்ணுவோமா? பண்ணுவோம், நாங்கள் பண்ணுவோம். அப்போ இன்னும் மறுபடியும் கீழே போச்சுன்னா எக்ஸிட் பண்ணுறோம், லாஸை வந்து புக் பண்ணிடுவோம். ஆனால் ப்ரீவியஸ் லெவலே கிளைம் பண்ணும்போது நமக்கு கிளியராக தெரியுது இவன் பயங்கர புல்லிஷாக இருக்கிறான். அதுக்காக இங்கே வாங்கலாமா? நோ 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 நோ, டிஸ்கவுண்ட் கொடுப்பான். நாங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணின்னு தான் வாங்குவோம். எங்கே வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், இங்கே வந்தால் பார்ப்போம், இது வரைக்கும் கூட பார்ப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் வாங்க மாட்டோம். சரி, அதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்க மாட்டோம். சரி, ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறான், ஈக்குவல் லோ பண்ணியிருக்கிறான். அப்போ இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கா? போனாண்ணா, ஐயோ போயிட்டானா மேலே? இவ்வளோ தாங்க ட்ரேடிங்கு. கொஞ்சம் நீங்கள் சார்ட்டை மட்டும் ரீட் பண்ண பழகிட்டீங்க, சும்மா அப்படியே ஹாப்பியாகிடுவீங்க. இதெல்லாம் நடக்கும்போது ஹாப்பியாகிடுவீங்க. சரியா? அப்போ ப்ரீவியஸ் ரேஷன் இதெல்லாம் மறக்கவே கூடாது. ப்ரீவியஸ் லெவலுக்கு போயிட்டானா, போனானா என்ன பண்ணான்? இதுக்கு மேலே போனானா தான் போவான், இல்லைன்னா போவான். என்ன தான் பிரேக் இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ணோன்னே எப்படி வால்யூமோடு போயிருக்கிறான் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா மேலே பிரேக் ஆனோன்னா சல்லுன்னு வந்து மேலே போயிட்டான். எங்கேருந்து போயிருக்கிறான்? அதே 22,000லேருந்து 22,190 190 வரையும் போயிட்டான். சரி, ஓகே. இப்போ இதுக்கு மேலே போகணும், மேலே போனானா தான் மேலே போவான், இல்லைன்னா போக மாட்டான். என்ன பண்ணுறான்? மேலே போகிறான். மேலே வந்து எப்படி போகிறான்? இந்த இடத்துல ஒரு குட்டி ட்ரெண்டு, இந்த இடத்துல கீழே எக்ஸாக்ட் லெவலு, இந்த லெவலை கட் பண்ணி கீழே போனோன்னா போயிடுவான். கீழே வந்தான் மேலே போனான், கீழே வந்தான் மேலே போனான், கீழே வர முடியாமல் மேலே போனால் மேலே பிரேக் ஆகி போயிட்டான். என்ன நான் பாட்டுக்கு எதனா பேசிட்டு போயிட்டே இருக்கிறேன்னா உங்களுக்கெல்லாம் எதாவது புரியுதா? நான் பாட்டுக்கு ஏதோ வேறு லெவலில் நான் வந்து போயிட்டு இருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கெல்லாம் புரியும்னு நினச்சிட்டு நான் பாட்டு சொல்லிட்டு எதனா வந்து போயிட்டே இருக்க போகிறேன். சரியா? புரியலன்னு சொல்கிறதுக்கு நீங்களும் வந்து லைவில் இருந்தீங்கன்னா சொல்லுவீங்க புரியல அப்படின்ட்டு. இது நானாக பாடம் நடத்தலை. ஒரு வேளை புரியலைன்னா ஒன்றும் இல்லைங்க, திரும்ப இன்னொரு தடவை பார்த்துருங்க, கவலையே படாமல் பார்த்துருங்க, கற்றுக்குங்க. இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் வந்து உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? நான் வரைகிறதுக்கு முன்னாடி உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். என்னுடைய பழைய ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழேருந்து மேலே வருமா நம்ம என்ன எதிர்பார்த்தோம், இந்த குரூப்பில் டூப்பு கேண்டில் வரைக்கும் வரும், வந்துட்டு ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம். இங்கே எடுத்த என்ட்ரி அட் எக்ஸிட்டுக்குடைய டார்கெட் வந்து இங்கே அந்த டார்கெட்டும் முடிஞ்சு போச்சு. இன்னைத்த வந்து உங்களுக்கு வந்துட்டு இன்னைத்த ட்ரேடிங் ஹவர்ஸும் வந்து கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சு போச்சுங்க. பட் ஆனால் இதில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து வந்துருக்குது. அந்த பேட்டர்னை நீங்கள் பார்க்கும்போது வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான்.
இது வந்து நம்மளுடைய ட்ரேடிங்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லா சார்ட்லேயுமே நீங்கள் எந்த சார்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த பேட்டர்ன் அடிக்கடி வரும். மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? கீழே வரணும். கீழே வந்து கீழே பிரேக் ஆகி போச்சுன்னா நல்லா கீழே போயிடுவான். அப்படியே மேலே வந்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் ஆகி நல்லா மேலே போயிடும். ஸோ இது அடுத்தடுத்து வந்து நம்மளுக்கு வந்து இந்த பேட்டர்ன் எத்தனை தடவை வந்தாலும் நான் அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பொறுப்பு 500 தடவை பார்க்கணும் இந்த மாதிரி. அப்போ இதில் வந்து என்ட்ரி எட் எக்ஸிட் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்ட்ரி எட் எக்ஸிட் வந்து ட்ரேடு எடுக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட்டு வந்தாலே மேலே போய்டும்னு தெரியும். அப்போ ஃபஸ்ட் டைம் இங்கே எடுத்திருந்தீங்க, அது மேலே இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிட்டு கீழே வந்து அந்த லோவை கட் பண்ணாமல் திரும்ப மேலே போக முடியாமல் திணறிட்டு இருந்தது. நம்மளுடைய குரூப்பில் டூப்பு கேண்டில் வரைக்கும் வந்தது, கீழே வந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து மேலே போயிட்டு திரும்ப வந்து என்ட்ரி எட் எக்ஸிட்டு மேலே போயிடுச்சு. எங்கே வரைக்கும் போச்சு? கரெக்டாக ட்ரெண்ட் லைனு தான் போச்சு. ட்ரெண்ட் லைனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரேடு வந்து கீழே உங்களுக்கு இவ்வளோ கன்ஃபார்மாக தெரியுதா? மேலே அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா மேலே வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் ஹைனா, அதோட கொஞ்சம் மேலே போயிருக்கு, அதோட கொஞ்சம் மேலே போயிருக்கு, அதோட கொஞ்சம் மேலே போயிருக்கு, அதோட கொஞ்சம் மேலே போயிருக்கு. கொஞ்சம் 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 மேலே போகும். பட் ஆனால் விழ ஆரம்பிச்சதுன்னா மொத்தமாக விழுந்துடும். சரியா? எப்போ லாஸ்ட் டைம் வந்து இங்கே போய் டச் பண்ணிச்சு, ஆனால் விழலை. ஏன் விழலை? ப்ரீவியஸ் லோவை அவன் கடைசி வரைக்கும் கட் பண்ணவே இல்லை. இந்த லோவை கட் பண்ணால் தான் விழுவான். இந்த லோவை கட் பண்ணால் தான் விழுவான். கட் பண்ணலன்னா திரும்ப வந்து போய் ஒரு ஹை வச்சுட்டு தான் வருவான். புரியுதுங்களா? இந்த ஹையர் ஹை லோயர் லோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? மறந்துடாமல் 1 ஹவரில் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துடணும். வாட் இஸ் ஹேப்னிங் இன் 1 ஹவர். 1 ஹவரில் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு ட்ரெண்டு தெரியுதா? இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இப்படி வந்து வந்துக்கிட்டு இருக்கா? இந்த ட்ரெண்ட் லைன் போகும்போதெல்லாம் கீழே வருதா ப்ரைஸு? இதுலேயும் வந்து அதே சீக்வன்ஸ் தான். கீழேருந்து வந்து மேலே வந்த ப்ரைஸு கீழேருந்து மேலே வந்து கீழே வந்துட்டு மேலே போக முடியல. கீழே வந்துட்டு மேலே போயிடுச்சு, ஆனால் இந்த ஹைக்கு போகல. கீழே திரும்ப வந்துட்டு மேலே இவ்வளோ தூரம் போயிருக்குது, இந்த ஹைக்கு போகல. கீழே மொத்தமாக வந்துட்டு மேலே மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கான், இந்த ஹைக்கு போகல. கீழே மறுபடியும் ஒரு லோ வந்து வச்சுட்டு மேலே வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த ஹைக்கு மேலே போனான்னா தான் மேலே போவான், இல்லை போக மாட்டான். இல்லை என்ன பண்ணுவான்? புது லோ வைப்பான். அப்போ இந்த இடத்துக்கு வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு தான் எல்லாமே வந்துட்டு. இது ஹையர் ஹை லோயர் லோ எப்படி வைக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ட்ரேடை வந்து எடுக்க முடியும். சரி, ஓகே. அப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக இருக்க லெவலில் இருந்தால் போதும். அதுக்கு அடுத்த இருக்கிற லெவல் கூட தேவையில்லை. இதை கட் பண்ணால் தான் இந்த லெவல் நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி தேவையில்லாத ட்ராயிங்லாம் வந்து வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னாலும் டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போது 5 மினிட்ஸு பிரகாரம் வந்து என்ன நடக்கணும்? இந்த பேட்டர்னை வந்து அவன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ என்ன நடக்கணும்? மேலேருந்து வந்து கீழே வரணும். என்ன நடக்குது பார்ப்போமா? இந்த லெவலை கட் பண்ணி கீழே போய் க்ளோஸ் வச்சானா கீழே போயிடுமா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். க்ளோஸ் வச்சுட்டானா, க்ளோஸ் வச்சோன்னே உங்களுக்கு அடுத்த நாள் ஓப்பன் ஆகிடுது. ஸோ இன்னைக்கு ட்ரேடிங் வந்து அதோட வந்து முடிஞ்சுது. அடுத்த நாள் ரெஸ்யூம் ஆனோன்னு என்ன ஆச்சு? ட்ரேடிங் ரெஸ்யூம் ஆனோம் ஸ்ட்ரைட்டாகவே சப்போர்ட்டுக்கு வந்தானே, ஸ்ட்ரைட்டாக சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். மேலேருந்து ரிஜெக்ட் ஆனால் சும்மா கொஞ்ச நேரத்தில் கீழே வர மாதிரி வந்து வந்துட்டான். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு மேலே போனால் டக்குன்னு கீழே வந்தாச்சு. சரி, ஓகே. இப்போ என்ன சினாரியோனா, இங்கிருந்து வந்து மேலே ஒரு வேளை போனான் அப்படின்னா இதை கட் பண்ணி போயிடுவான். பட் ஆனால் கீழே மேலே போயிட்டு கீழே வந்தான்னா இது திரும்பவும் மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? 1 ஹவரில் இந்த இடத்துல இருக்குது. அதனால தான் 1 ஹவர் லைன்லாம் வந்து உங்களுக்கு வந்து வரைஞ்சி வச்சுக்க சொல்கிறது. இப்போ உங்களுக்கு என்ன ஐடியா? உங்களுக்கு நல்லா தெரியும், ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே போச்சுன்னா மேலே போயிடுவான். அவன் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே போனான்னா மேலே போயிடுவான். சரி, என்ட்ரி எட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எடுக்கக்கூடாத இடம். பட் ஆனால் நீங்கள் எடுத்துட்டீங்க. எங்கே எடுத்துருக்கீங்க? எக்ஸாக்டாக லாஸ்ட் பாயிண்டில் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து எடுத்துட்டீங்க. வெயிட் பண்ணுறீங்க.
இந்த இடம் வருது, இந்த இடம் வந்தோன்னா ஒரு பை பண்ணி தான் தட்டி விட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா? ப்ரைஸு கொஞ்சம் மேலே போனான். இன்றைக்கி ஓப்பன் வந்து இங்கே ஆகிட்டு மேலே போய் கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். கீழே வந்து மேலே போய் இன்றைக்கி ஓப்பனுக்கே போகாமலே கீழே வந்துட்டான். அப்போது உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடச்சிருக்கு. இதை எப்போ கிராஸ் பண்ணுறோனோ அப்போ தான் மேலே போவான். அது வரைக்கும் போக மாட்டான். நீங்கள் இந்த இடத்துல எடுத்த ட்ரேடு என்னாச்சு? லாஸ் தான் ஆச்சு. இந்த இடத்துல வந்து புக் பண்ணிக்கலாம். எவ்வளோ? 83. நாட் 6ல் இருந்து 83, 5ன்னு வச்சுக்கோங்களேன். 83னா ஒரு 15, 16, 17 பாயிண்ட் போச்சு. அவ்வளோதான். அதோட வெளியில் வந்துடலாம். அதனால தான் என்ட்ரி எட்டு எக்ஸிட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறது அதுதான் காரணம். ஒரு 15லேருந்து 20 பாயிண்ட் உள்ளார நீங்கள் வெளியில் வந்துடுற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஆப்போசிட்டாக போச்சு அப்படின்னா, அதுவும் இவ்வளோ பெரிய கேண்டிலாக இருக்கும்போதே உங்களுக்கு 15 பாயிண்ட் தான் வரும். சரி, ஓகே. நமக்கு இப்போ என்ன 1 ஹவர் போயிட்டு, ஐயோ இந்த மாதிரி நடந்ததுனாலே 1 ஹவர் போயிடணும். 1 ஹவரில் போயிட்டு என்ன நடக்குது? ஓகே, சப்போர்ட்டு இந்த லெவலுக்கு வந்து எதனா புல்லிஷ்னஸ் காமிச்சானா பார்க்கலாம். அப்படி இல்லைனா இன்னும் அடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டினா அடுத்த சப்போர்ட்டை வரைஞ்சிட வேண்டியதான். அப்போது மேலேருந்து கீழே வந்திருக்கிறான், மேலே போயிருக்கான், கீழே வந்திருக்கான், மேலே போக முடியாமல் கீழே திரும்ப வந்திருக்கான், புது லோ வந்து வச்சுட்டு இருக்கிறான். லெட்ஸ் சி என்ன நடக்குது அப்படின்னு 5 மினிட்ஸில் போய் பார்க்கலாம். ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. அதனால் திரும்ப வந்து 5 மினிட்ஸ்க்கே வந்துட்டோம். இதை பிரேக் பண்ணால் மேலே போயிடுவோம். இந்த இடத்துல எதனா என்ட்ரி எட்டு எக்ஸிட் எதனா கொடுத்தானா வி கேன் ட்ரை ஃபார் ஏ பை. பட் ஆனால் நாட் நவ். ஒரு பெரிய ஃபாலாக இருக்குது. அதனால் ரிவர்சல் புல் பேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் சி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ எப்போவுமே ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு இடத்துல கன்சால்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இது ஒரு லோ வைப்பான், அடுத்து ஒரு லோ வைப்பான், அடுத்து ஒரு லோ வைப்பான், இப்படியே போயிட்டு இருப்பான். இந்த இடத்துல வந்து லோ எப்போ வந்து வைக்காமல் ஈக்குவல் ஐயில் பண்ணுறானோ, ஈக்குவல் லோவில் பண்ணுறானோ, அப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போவான். இந்த லெவலில் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இதெல்லாமே வந்து எப்படின்னா அனுபவத்தில் நீங்கள் பார்க்க கற்றுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய ஃபால் ஆகணுன்னா உடனே பூமாலை வந்து ரெக்கவர் ஆகி மேலே போயிடுவான் இந்த சப்போர்ட்லேயே. அதையும் விட்டு கீழே வந்தானா, இந்த மாதிரி அரைக்க ஆரம்பித்தானா, இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவான். மேலே போய் ப்ரீவியஸ் லெவலில் போய் கட் பண்ணவே மாட்டான். இதுதான் ப்ரீவியஸ் லெவலு. கீழே வந்துட்டு மேலே போகும்போது அதை கட் பண்ண மாட்டான். கீழே வர முடியாமல் மேலே போனான். பட் ஆனால் ஸ்டில் அதை இன்னும் கட் பண்ணல. கீழே கட் பண்ணிட்டான். இப்போ மேலே போனானே இதை கட் பண்ணணும். பண்ணால் தான் மேலே போவான், இல்லைனா மேலே போகவே மாட்டான். அப்போ உங்களுக்கு எது டார்கெட்டு? இங்கே இருக்குது டார்கெட்டு. இந்த டார்கெட்டு கிட்ட வந்தான்னு வச்சுக்கோங்க, ஈஸியாகிடும்ல உங்களுக்கு. என்ட்ரி எடுக்கிறது ஈஸியாகிடும். பார்ப்போமா? ஸோ இந்த தடவை மேலே போகும்போது என்ன பண்ணோம்? இந்த லெவலில் கட் பண்ணானா மேலே போயிடுவான். கட் பண்ணலன்னா கண்டிப்பாக 1 ஹவருடைய இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு தான் போவான். ஸோ அவன் வந்து கீழே வர மாதிரி கீழே வரான். இதில் நீங்கள் அந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? ட்ரெண்ட் ஆறானா கீழே அந்த ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது வந்து எனக்கே வந்து அது டக்குன்னு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. பார்த்தீங்களா? கீழே வந்து மேலே கன்ஃபார்மாக வருவோம். மேலே வந்துட்டு ஒரு வேளை கீழே போனான்னா கரெக்டாக பேட்டர்ன் வந்து முடியும். இங்கேருந்து சப்போர்ட் இது மேலே போனோம், மேலே போய் பிரேக் ஆனானா மேலே நல்லா போயிடுவான். அது விட்டுட்டு கீழே ஏதோ போனால் கீழே போயிடுவான். நமக்கு ப்ரீவியஸாக 1 ஹவருடைய சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது. அதனால் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பார்ப்போம். கீழே வந்தான், ஈக்குவலாக வந்தான். இன்றைக்கி டே வந்து முடித்தான். அடுத்த நாள் ஓப்பன் ஆனோன்னா மேலே போய் டார்கெட் ஹிட் பண்ணிட்டானா. இந்த பேட்டர்ன் எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்களா? இப்போ தான் அந்த பெரிய லெவலில் காமிச்சேன். இப்போ வந்து சின்னதாக ஒரு பேட்டர்ன். அதே தான். ரெசிஸ்டன்ஸுக்கு போனால் கீழே வந்துடுவான், கீழே வந்தால் ட்ரெண்ட் ஆவான். ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்தோம்? சப்போர்ட்டுக்கு வருவான், ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. இங்கே என்ன ஆகிட்டு இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் ஒரு லெவலில் இருக்குது, சப்போர்ட் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பேட்டர்ன் பாரபட்சமே இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே வந்தால் என்ன பண்ணணும்? கீழே போகணும்.
இதை பிரேக் பண்ணானா என்ன பண்ணுவான், நல்லா மேலே போயிடுவான். இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு என்ட்ரி எட்டு எக்ஸிட் அடித்து பார்த்துருவீங்க. இதோட க்ளோஸ் எங்கே இருக்குது, இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா க்ளோஸ், அவ்வளோதான். எங்கே ட்ரேட் எடுக்கணும், மேலே வந்தால் தான் ட்ரேட் எடுக்கணும். இங்கேயே திரும்பிட்டான்னா திரும்பிட்டு போகிறான், ட்ரேடு கிடையாது. மேலே வந்தால் ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க, ஃபஸ்ட்டு கேண்டலே எடுத்துடலாமான்னா எடுத்து தான் ஆகணும், எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பேட்டர்ன் மேலே இருக்கிற உங்களுக்கு நம்பிக்கை அதான். ஒரு 500 தடவை இதை பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. கீழே வந்து மேலே திரும்பவும் போய் என்ட்ரி எட்டு எக்ஸிட் பக்காவாக கொடுத்துருக்கானா, திரும்ப எங்கே வந்தான், கீழே டார்கெட்டுக்கு வந்துட்டான். டார்கெட் மட்டும் எப்போவுமே வந்து இவ்வளோ கிட்ட வந்தானா இங்கேருந்து திரும்பவே மாட்டான். கண்டிப்பாக இதை தொட்டுட்டு தான் போவான். 90% ஆஃப் த டைம் அதை தொட்டுருவான். தொட்டானா அப்போ மேலேருந்து ட்ரெண்ட் லைன் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனு, இந்த 1 ஹவருடைய சப்போர்ட் இருக்குது. இது எல்லாமே ஒரு பெரிய ஃபால் ஆனதுக்கப்புறமா என்னாச்சு, ஒரு புல்லிஷ் கேண்டில். இந்த புல்லிஷ் கேண்டில் வந்த உடனே உங்களுக்கு பையர்ஸோடைய இன்வால்மெண்ட் மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கீழே ஒரு லோ வைக்கிற மாதிரி வந்தான். திரும்பவும் ஒரு பெரிய ஃபால் ஆனதுக்கப்புறமா நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகும், மார்க்கெட் கீழே மேலே போகும், கீழே மேலே போகும். இன்னொரு தடவை வந்துட்டு போயிருந்தால் இது பர்ஃபெக்ட் என்ட்ரியாக இருந்திருக்கும். பட் ஆனால் இன்னொரு தடவை அவன் வரல. இந்த இடம் மேலே போய் கீழே வந்திருந்தானா ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரி எட்டு எக்ஸிட்டுக்கு பர்ஃபெக்டான இடம். அப்போ இது நல்லா வால்யூமோட பிரேக் ஆனானா எங்கே வரைக்கும் போவான், எதை கட் பண்ணால் போவான், இதை கட் பண்ணால் போயிடுவான். இதை கட் பண்ணால் தான் போவான். இதை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கலன்னா திரும்பவும் கீழே இன்னொரு லோ வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கீழே எங்கேயா பை பண்ணியிருந்தீங்க, மேலே இதை கட் பண்ணாமல் திரும்ப கீழே வந்தான்னா சந்தேகம்தான், இன்னொரு லோ வச்சுட்டு தான் போவான். சரி, ஓகே, என்ன பண்ணுறப்போம்மா, மேலே போயிட்டான். மேலேருந்து கீழே வந்தான், மேலே போனான், ஒரு சின்ன புல்பேக் வந்தான், மேலே போயிட்டான். மேலே எங்கே போனால் டார்கெட்டே போயிட்டான். இந்த மாதிரி இந்த பேட்டர்னை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும் இதை தாண்டி போயிடுவான்ட்டு. கன்ஃபார்மாக மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பேட்டர்ன் அப்படி தான் வேலை செய்யும். ஸோ இன்னைக்கு இந்த ட்ரேடு பார்த்தீங்களா, கன்ஃபார்மாக இது பிரேக் ஆகி மேலே போய் அப்படியே அடுத்தடுத்து அதிகமாக ஹை மேலே வச்சுட்டு போயிட்டே இருப்பான். கீழே அதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மலை ஏறி இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கிறான். கீழே வந்துட்டு மேலே போக முடியல, கீழே ஆனால் வர முடியல, மேலே திரும்ப சரியாக போய் ஹை அவனால் வைக்க முடியல. ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது, அதுக்கு மேலே கொஞ்சம் தான் வச்சுருக்கிறான். திரும்பவும் கீழே ஈக்குவலாக வந்துட்டான். இந்த சினாரியோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரீ மூமெண்ட் இருக்கும். மேலே போயிட்டு ஒரு சின்ன புல்பாக், மேலே போயிட்டு ஒரு சின்ன புல்பாக், மேலே போக முடியல பாருங்கள். கீழே வந்தால் கரெக்டு தான், ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணல, ஆனால் மேலே உருப்படியாக போக முடியல. இங்கெல்லாம் எப்படி போயிருக்கான் பாருங்கள், இங்கே எப்படி போயிருக்கான் பாருங்கள். அப்போது இது இன்னும் கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. இந்த இடத்துலேயே அப்படியே நின்றுவான். நின்றுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். பட் ஆனால் ஆக மொத்தம் உங்களுக்கு ட்ரேடிங் இன்றைக்கி இந்த ட்ரேடிங் முடிஞ்சு போச்சு. மேலேயே என்ட்ரி எட்டு எக்ஸிட்லேயே நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். அதோடவே நீங்கள் முடிச்சுட்டு போயிடலாம். இல்லை ட்ரெண்ட் லைன்லேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. புல்லிஷாக மேலே போச்சு, இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனதுனால நான் ஒரு டிஸ்கவுண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன், ஏதோ ஒரு இடத்துல பை பண்ணுறேன். ஏன்னா என் டார்கெட் இதுன்னு நல்லா தெரியும். நான் 500 தடவை இந்த பேட்டர்னை பார்த்துருக்குறேன். அதனால் ஐ எம் கோயிங் ஃபார் இட் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் த பை ட்ரேட் ஆல்சோ. பட் ஆனால் இதுதான் டார்கெட்டு. இங்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, இன்னும் மேலே போவான்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த டே முடிகிற கட்டத்துக்கு வந்துருச்சு. சரி, ஓகே, என்ன நடக்குது பார்ப்போமா. மை காட், இவன் என்ன பண்ணுறான், திரும்ப கீழே தான் வரான். அப்போ 1 ஹவர் போய் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கணும். வாட் இஸ் ஹேப்னிங் இன் 1 ஹவர். ஓகே, 1 ஹவர் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் லைன் போயிடுவான். ட்ரெண்ட் லைன் போயிட்டு கூட கீழே திரும்ப மேலே போய் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டோட்டலாக புல்லிஷாக இருக்குது மார்க்கெட்டு. இதை கட் பண்ணி கீழே வந்துட்டானா கீழே போயிடுவான்.
இதை கட் பண்ணி கீழே வந்திருக்கிறானா பார்த்தீங்கன்னா தெரியும், பாடி வந்து உள்ளே கொண்டு போய் க்ளோஸ் வச்சுருக்கான் பாருங்கள். கீழெல்லாம் வந்தால் 1 ஹவரில், ஆனால் பாடி உள்ளே போய் க்ளோஸ் வச்சுருக்கேன். இது ஒரு குழப்பமாயிடுது. 1 ஹவரில் நான் வந்து வரைஞ்சிடறேன், 1 ஹவரில் இந்த மாதிரி கரெக்ட் சிக்னல் இருக்குது, ஆனால் நான் 5 மினிட்ஸ் போனேன்னா சிக்னல் வந்து சரியில்லையே. 1 ஹவருக்கு அது வேணால் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் 5 மினிட்ஸில் டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணிடுறீங்களா, அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து கரெக்டாக விக்கு மட்டும் வந்து போகும்? கண்டிப்பாக இப்படி தான் தெரியும். இப்போ நான் அதை பார்க்கவா இதை பார்க்கவேணும், இதை பார்த்து தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அது சும்மா ரெஃபரன்ஸுக்காக, என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதில் என்ன மேலேருந்து கீழே வரைக்கும் வந்தால் ஒரு க்ரீன் கேண்டில், பையர்ஸோடைய இன்வால்மெண்ட் தெரியுது. இந்த இடத்த விட்டு விடவே மாட்டுறாங்க. ஒரு வேகமாக கீழே வந்து ஒரு லோ ஒன்று வச்சான், மேலே வந்தான். மேலே இந்த கேண்டில் வந்து நல்லா வந்தோடனே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் டார்கெட் இதுதான் அப்படின்னு. என்னென்னா இந்த பேட்டர்னை நீங்கள் அத்தனை தடவை பார்த்துருக்குறீங்க, அதோடைய அனுபவம் தான். மேலே கீழே மேலே கீழே மேலே கண்டிப்பாக போயிடுவான், போனான்னா மேலே போயிடுவான். பட் ஆனால் என்ன பண்ணிட்டான், இங்கே திரும்பவும் ஒரு சின்ன இது என்ன பிரச்சனை, இங்கே வந்து ஹையை ஒழுங்காக வைக்க முடியல அவனால். ஹையை வைக்க முடியலன்னொடனே செல்லர்ஸோட இன்வால்மெண்ட் நல்லா தெரியுது. கீழேருந்து மேலே போச்சுன்னா மேலே இதை கட் பண்ணோம், கட் பண்ணலன்னா போக மாட்டான். கீழே வந்துட்டு மேலே இப்போ போகும்போது இதை கட் பண்ணோம், கட் பண்ணலன்னா போகவே மாட்டான். என்ன பண்ணுறான், மேலேருந்து கீழே வந்துட்டு மேலே போய் கீழே வரல, திரும்ப வந்து மேலே போயிட்டு இருக்கான். அப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போனானா இப்படியே வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், இதுதாங்க, இவ்வளோதான். திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்க. ஒரு தடவை, 2 தடவை, 3ஆவது தடவை, 4ஆவது தடவை வந்தானா இப்படி போயிடுவான். இல்லைனா இன்னொரு லோ கூட இந்த இடத்துல வச்சுட்டு, இல்லைனா இந்த இதில் செல் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போக ஆரம்பிச்சுன்னா மேலே போயிடுவான். அதனால தான் உங்களை பை வந்து ரொம்ப எட்ஜில் வந்து பண்ண சொல்கிறது, என்ட்ரி எட்டு எக்ஸிட்டுன்னு சொல்லிட்டு இங்கே பண்ண சொல்கிறது. ஒருவேளை இன்னொரு லோ பண்ண கீழே போகிறான்னா எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதான். இன்னொரு தடவை மேலே போய் கீழே வரும்போது இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம இன்னொரு தடவை வந்து பை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அச்சோ, என்னடா கேண்டலை காணுமேன்னு பார்த்தேன். கேண்டலை எங்கே போய் ஓப்பன் பண்ணிட்டா பார்த்தீங்களா, பேட்டர்ன் எப்படி வேலை செஞ்சுருக்கா. கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு அளவுக்கு வர மாதிரி வந்துட்டு திரும்ப வந்து மேலே போனோன்னா மேலே நல்லாவே போய்டும், நறுக்குன்னு போய்டும். மேலே நம்மளுக்கு ட்ரெண்ட் லைனும் இருக்குது, அதனால் இன்னும் கூட கொஞ்சம் மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸ் வந்து நல்ல புல்லிஷாக இருக்குது. நம்ம இங்கே எங்கேயாச்சும் வாங்கின பையாக இருந்ததுன்னா அந்த பையை வந்து ஹோல்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து வீக்லி எக்ஸ்பைரியை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து தேர்ஸ்டே நிஃப்டியா, ஆமாம், தேர்ஸ்டே அன்றைக்கி எக்ஸ்பைரி ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் முதல் நாளே நீங்கள் கூட இதை கெஸ் பண்ணி வச்சுருந்துடலாம், அடுத்த நாள் வந்து நீங்கள் எடுத்துருந்துடலாம். இல்லை இந்த இடத்துக்கு வரும்போது மேலே தான் போகணும் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த பேட்டர்னை படி நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் மேலே இருக்கிற எதனா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து நீங்கள் கால் ஆப்ஷனை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் வந்து இருந்துருக்கும். அடுத்த நாளைக்கு ஹோல்ட் பண்ணுறது நல்லது இல்லை. அன்னன்னைக்கு ட்ரேடு அன்னன்னைக்கு பண்ணிக்கலாம். இந்த கேப் அப் ஆகிற இந்த டென்ஷன்லாம் நம்மளுக்கு வந்து இருக்காது. பட் ஆனால் கேப் அப் ஆகுது, கேப் டவுன் ஆகுது, ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போகுது, பேட்டர்னை பிரேக் ஆகுது போகுது. ட்ரேடு வந்து 24 மணி நேரம் ஃபாரெக்ஸ் ட்ரேட் மாதிரி நடக்கிற மாதிரி இருந்தால் இது அழகாக வந்து போய் வால்யூமோட பிரேக் ஆகி நல்லா போயிருப்பான். பட் ஆனால் இது வந்து 24 ஹவர்ஸ் மார்க்கெட் இல்லைங்கிறதுனால உங்களுக்கு அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது அழகாக பேட்டர்னை பிரேக் பண்ணி ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, ஓகே, மேலேருந்து கீழே வந்தான். இந்த லோவை இன்னைக்கு லோவை கட் பண்ணானா தான் கீழே போவான், இல்லைனா கீழே போக மாட்டான், இல்லைனா மேலே தான் போவான். போனான்னா என்ன பண்ணால் மேலே போய் கீழே ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல, மேலே போக முடியல, ஆனால் கீழே வர முடியல. இந்த தடவை மேலே போகும்போது மேலே போயிட்டான், ஜஸ்ட் லைக் தட் போயிட்டான். இப்போ அங்கே யார் இருக்கா, ட்ரெண்ட் லைன் இருக்குது. 1 ஹவருடைய ட்ரெண்ட் லைன் வந்து அந்த இடத்துல வெயிட்டிங்கில் இருக்குது, ப்ரைஸை வந்து கீழே அனுப்புறதுக்காக. என்ன நடக்குது இங்கே பாருங்கள், ஈக்குவல் ஆகி போனான்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் இருக்குதா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நல்லா மேலே போய் வால்யூமோட க்ளோஸ் வச்சு தான் க்ளோஸ் வைப்பான். அப்படி இல்லை அப்படின்னா இதை கட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கீழே போயிடுவான். ஏன் அப்படி சொல்கிறோம், ப்ரீவியஸாக இதிலோ அடுத்து வந்து இதிலோ அடுத்து வந்து இதிலோன்னு நம்ம பேசினோம், மேலே போயிட்டான், இதுதான் லோ, என்ட்ரி எட்டு எக்ஸிட் இங்கே, அங்கேருந்து வந்து இதை கட் பண்ணான்னா இன்னும் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்ப்போமா, அப்படியே 1 ஹவர் போய் பார்த்துடணும் என்ன நடக்குது. அப்பப்போ 1 ஹவரை போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா தான்
மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். சரியா? இப்போ 5 மினிட்ஸில் போயிட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குது, இப்போ கீழே வந்தானா கீழே வந்துடுவான். இப்போ கீழே வர ஆரம்பிச்சிட்டானா, கீழே வந்தானா எவ்வளோ தூரம் வருவான், அடுத்த சேலஞ்சு. கீழே எங்கே சப்போர்ட் இருக்குது, ப்ரீவியஸாக இந்த இடத்த வந்து அவன் பிரேக்கே பண்ண முடியாமல் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இருந்து பிரேக் பண்ணான். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவலு வரைக்கும் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது, வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. இன்னைக்கு லெவல் இதுதான். இன்னைக்கு லெவலில் அவன் நிற்கல. நீங்கள் ஒரு வேளை என்ட்ரி எட் எக்ஸிட்டுன்னு இந்த இடத்துல நீங்கள் பை, மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கிறதுனால என்ட்ரி எட் எக்ஸிட்னு இந்த இடத்துல பை எடுத்துருந்தீங்கன்னா ஒரு சின்ன லாஸ். இந்த லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 பாயிண்ட் கண்டிப்பாக வரும். இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். க்ரீன் ஆகிடுச்சு, அதனால் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இந்த டைம் வந்து க்ரீன் ஆகிடுச்சு, அதனால் நெக்ஸ்ட் டைம் நான் வெயிட் பண்ணுறேன். அந்த மாதிரிலாம் ட்ரேடே பண்ணிடாதீங்க. ரூல் இஸ் எ ரூல். ஆகலைன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும். திரும்பவும் கூட எடுத்துக்கலாம், பட் ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும். நல்ல புல்லிஷாக மேலே போய் க்ளோஸ் வச்சானா, இப்போ வந்து இவன் எதுக்கு மேலே போனால் போவான், இதுக்கு மேலே போனால் தான் போவான். குரூப்பில் டூப்பு கேண்டலுக்கு மேலே போனால் தான் போவான், இல்லைனா போக மாட்டான். இப்போ நீங்கள் இதை பை பண்ணியிருந்துக்கலாமா, மேலே போயிட்டு கீழே வந்து ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம். இதுதான் திரும்பவும் உங்களுக்கு ஸ்டாப்பு. இதுக்கு கீழே போய் பாடி எதனா க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் ரிஸ்க்கான ட்ரேடு. என்ன பண்ணுறான், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே மாட்டான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமலேயே அப்படியே வந்து மேலே போயிட்டே இருக்கான். நம்மளுடைய குரூப்பில் டூப்பு கேண்டில் வரைக்குமே போயிட்டான். இங்கே போனோன்னு என்ன பண்ணியிருக்கான், ரிஜெக்ட் ஆகி திரும்பவும் வந்து கீழே வந்திருக்கான். இதில் உங்களுக்கு எதனா பேட்டர்ன் தெரியுதா? சாரி, ரொம்ப நேரமாக ரெக்கார்ட் பண்ணுறோம் போல். கண்டுபிடிச்சிட்டிங்களா? திரும்பவும் அதே பேட்டர்னா? ஆமாங்க, அதே பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்ன் வந்து திரும்ப வந்துக்கிட்டே இருக்குங்க மார்க்கெட்டில். இப்போ கீழே இங்கே வந்ததுன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அடக்கலாம். சரி, ஓகே, ப்ளே பண்ணி பார்த்துருவோமா? அச்சோ, என்ன பண்ணியிருக்கிறான், கீழே வந்துருக்கிறான். இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்தான். இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து வந்து பிரேக் ஆகி போயிடுற மாதிரி காமிச்சான். பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான், புல்லிஷாக மேலே வந்து திரும்ப வந்து கீழே வந்திருக்கான். ஃபெயில்டு லோ ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், ட்ரேடு கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் ட்ரேடு எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட் இதுதான். டார்கெட்டை உடனே போய் அடித்தானா, இந்த பேட்டர்னுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, மேலேயோ கீழேயோ வந்து ட்ரெண்ட் ஆகணும். எந்த பக்கம் ட்ரெண்ட் ஆகுதோ அந்த பக்கம் ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டுட்டு, எந்த பக்கம் ஃப்ளாட்டாக இருக்குதோ அந்த பக்கம் ஒரு லைனை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. அப்போ இங்கே போச்சுன்னா என்ன பண்ணணும், மார்க்கெட்டு அங்கேருந்து வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மேலே பிரேக் அவுட் ஆனா அப்படின்னா மேலே இப்படியே வந்து கண்டினியூ பண்ணி போயிடுவான். மேலே போனான்னா கொஞ்சம் நல்லாவே மேலே போயிடுவான். கீழே வந்துட்டான்னா கீழே போயிடுவான். ரெண்டுத்தில் எது வேணாலும் நடக்கலாம். இப்போ இந்த இடம் போனோன்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் பை பண்ணிட்டேன். இந்த இடம் போனோன்னே என்ன பண்ணுறேன், இந்த இடம் போனோன்னே நீங்கள் இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணோன்னே என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் லெவலில் வந்தோன்னா செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியதான். மேலே போய் கொஞ்சம் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட், அவ்வளோதான். யோசனையே கிடையாது. கீழே வந்தானா, கீழே இவ்வளோ தூரம் வரும்போதே நீங்கள் பாசிட்டிவில் ஸ்டாப் வந்து போட்டுறணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000-2000 ரூபா பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த ட்ரேடை திரும்ப வந்து மைனஸில் போயிட்டு வந்து புக் பண்ணக்கூடாது. பாசிட்டிவில் டிபி போட்டுறீங்களா, பாசிட்டிவில் டிபி போட்டுட்டீங்க. இவன் என்ன பண்ணான், போயிட்டு ஹிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறான், மேலே போக ட்ரை பண்ணுறான். இந்த பேட்டர்ன் படி என்ன நடக்கணும், மேலே போய் ஹிட் பண்ணி மேலே போனான்னா இன்னும் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்னும் மேலே அப்படிங்கும்போது அது வந்து எங்கே, உடனே 1 ஹவர் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதுதான் லெவலு. இந்த லெவலுக்கு வந்து ப்ரைஸ் வந்து வந்தது அப்படின்னா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டிச்சுன்னா இந்த லெவல், ரெண்டுத்தில் எதுனா ஒரு இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தான். அந்த ஒரு சின்ன ஐடியா மட்டும், க்ளூ மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம திரும்ப வந்து 5 மினிட்ஸ்க்கே வந்துட வேண்டியதான்.
சரி, ஓகே, பார்ப்போமா என்ன நடக்குது அப்படின்ட்டு. ரொம்ப டைம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த சினாரியோவோட முடிச்சிடலாம். மேலே போனானா, எங்கே போனான், டார்கெட்டை போய் அடித்தானா, இங்கேருந்து மலை ஏறி எவ்வளோ தூரம் வந்துருக்கான் பார்த்தீங்களா. இந்த பேட்டர்னுடைய பவர் தெரியுதா உங்களுக்கு. பிரேக் ஆகி மேலே போனான்னா நல்லா மேலே போயிடுவான்னா, இங்கேருந்து பிரேக் ஆன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 145, 245, 250 வரைக்கும் போயிட்டான் பாருங்கள். 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டான். கீழேருந்தே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேயே நீங்கள் பை பண்ணிங்கன்னா 21,200 மேலே 240, 250 கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் மேலே வரைக்கும் போயாச்சு. சரி, ஓகே. ப்ரீவியஸாக 1 ஹவருடைய ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டான். இன்னும் கூட கொஞ்சம் மேலே போனான்னா இவ்வளோ தூரம் போயிடுவான். ஸோ என்ன பண்ணுறான், மலை ஏறி இவ்வளோ தூரம் வந்துட்டான், முடிஞ்சு போச்சு. ஒரு சின்ன ஃபாலோடு போய் ஒரு க்ரீன் கேண்டில், அடுத்த கேண்டிலில் நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே அவன் கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது இப்படியே தொடர்கதையாக போயிட்டே இருக்குங்க. அச்சோ, தொடர்கதையாக போயிட்டே இருக்கும். இப்படி தான் ட்ரேடிங் பண்ணணும். என்ட்ரி எக்ஸிட் நீங்கள் எல்லா இடத்துலையும் எடுத்தாகாது. இந்த பேட்டர்ன் இருக்குது பாருங்கள், இந்த பேட்டர்னை நல்லா பிடிச்சிக்கோங்க. இது நடந்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டில். எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நடக்குது, எல்லா மார்க்கெட்லேயும் நடக்குது. இதில் நடக்குமா அதில் நடக்குமான்னு திரும்ப என் மெசேஜில் கேட்காதீங்க. டைம் ஃப்ரேம் என்னன்னு கேட்காதீங்க. எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே வேலை செய்யும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், பயிற்சி மட்டும் பண்ணிங்கன்னா போதும். நம்ம என்ட்ரி எக்ஸிட்டுன்னு சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.